இல்லை. அதைத்தான் நாங்கள் கூடுதலாக தேவையான கருத்துக்களுங்க. ஆனால் இதுல பலர் இணைஞ்சு பயன்பெற வேண்டும் என்றுதான் என்னுடைய இல்ல விருப்பம். பாத்தீங்களா, அப்போது ஈஸ்வரனோட காய்ச்ச பழக்கம் உங்களுக்கும் வந்துட்டுது. இல்ல மாமா, இது என்னன்னா இப்ப நிறைய கணக்க விஷயங்களா சொல்றேன் தான் நீ என்னது இல்ல இல்ல மற்ற கனவேருக்கு இப்ப நான் ஒரு தெரியாததான் திருவோணமலையில கேட்கிறேன். இருந்து ஒரு தொகுப்பாளர் உங்களுக்கு ஞாபகம் ஆம், வரும். ஆமா, மற்றது ஆம். ஜெர்மனியில 2 பிள்ளைகளும் வளர்ந்தவள் அந்த அம்மா. அவ ஐபிசியில காலையில மரங்கள் பேசட்டுல போய் 2 பேர் சொல்லி அவையெல்லாம் இருக்கும்போது சொன்னது, இவ்வளவு செய்யறமே இதுல எத்தனை பிள்ளைகள் வந்து தொடருமென்று கவலைப்பட்டு காய்ப்பினோம். இல்ல, சரியா? செய்யறது தண்ட நிகழ்ச்சியை கூட இத்தனை பேர் கேட்கணும்னு கவலைப்படணும். இன்றைக்கு அவியலே இல்லையே எங்கள்கிட்ட. ஆனபடினால இது எத்தனை பேரென்று எண்ணி செய்ய வேண்டாம். விடிய காலையில் நான் கவலைப்பட்டது என்னென்னா, இந்த சில நேரங்களில் சில நிகழ்ச்சிகளுக்கு மௌனமாக இருப்பார்கள், இப்படி பேசாமல் இப்போ இருப்பார்கள். அது எங்களுக்கு ஆட்கள் குறையும் போது தொகுப்பாளர்களுக்கு விசனிப்பு வரும். இது செய்ய இயலாது. அதனால புதியவர்களை உள்ளுக்குள்ள கொண்டு வராட்டி சரி வராது. மற்றும்படி நீங்கள் சொன்னதை போல எவ்வளவுக்கு விரவுதன்றது, நீயே உலகம், உனக்குள்ளே உலகம், எதை நினைக்கிறாயோ அதுவாக மாறுகிறாய். மற்றது முதல் சொன்ன வரிதான் சரி, நான் தான் உலகம், இந்த உலகத்தில் வேறு யாரும் இல்லை, அது ஆணவம் அல்ல. சிந்திக்க வேண்டியது என்னை பற்றியும் என் வாழ்க்கையை பற்றியும், என்னுடைய நெறிகள் காப்பாற்றப்பட வேண்டும். நான் இவ்வளவு பழிச்சிட்டு வீட்டுல நாளைக்கு அவ்வளவு சடங்கையும் நாளைக்கு செய்ய போறேன்னா என்ன விரியோசனம்? இல்லை, நான் வாழ்வதாக சொல்ல வேண்டும். அதுக்கு அடிவர்றதுக்கு நியாயம் இருக்குது. மற்றும்படி கற்பனையில் இருக்கக்கூடிய சித்தாந்தங்களை எல்லாம் நான் உரத்து உனக்கு சொல்ல எனக்கு உரிமை இருக்கன்று சண்டை பிடிக்கிறது அடாத்து வேலை. அது அப்படி நினைக்க இயலாது. இயக்க போராளிகள் திருமணமாக கூடாது என்றிட்டு ஒரு காதலி இருந்ததாக சந்தேகப்பட்ட ஒரு தலைவன் விலத்தி விடுகிறான். அது போய் 2 பிரிஞ்சு பிரளயமாக மாறுது. 3 ஆண்டுகளுக்குள் அதே சொன்ன தலைவன் தானே ஒரு திருமணத்தை செய்து கொள்ளுகிறார். பிறகு தளபதிகளுக்கு திருமணம் செய்யலாம் என்று சட்டத்தை மாற்றுறார். எவ்வளவு அடாத்து வேலை! அதுக்கு கீழே தான் நாங்கள் ஜெயவேவாண்ட கொடி தூக்கினாங்க. சாந்தினியர்களே, கவலைப்படாதீங்க. எத்தனை பேர் கேட்கின வேண்டதில்லை. நாங்கள் எங்கள் உரத்த குரல்களை சொல்லி கொண்டிருக்கிறோமா? என்னுடைய நம்பிக்கையின்படி நான் வாழ்ந்து கொண்டு முழுவதுமாக இல்லாட்டிலும் அதை நோக்கி நான் நகர்ந்து கொண்டிருக்கிறேனா, என்னுடைய நம்பிக்கையின்படி நான் அப்படியே மூவ் பண்ணி கொண்டிருக்கிறேனா என்றதை உறுதி செய்தால் ஒரு கால் எந்த விஞ்ஞானியாவது கண்டுபிடிச்ச விஞ்ஞானத்தை உயிரோடு இருக்கும்போது இந்த உலகம் ஏற்றுக்கொண்டதாக வரலாறு இருக்கா? இல்லை, இல்லை. ஒரு சொன்ன கருத்து அவர் வாழும் போது நடைமுறையில இல்லை, யாருமே இல்லை. மிக இப்ப நீங்கள் இதுல சமயங்கள்ல நம்பிக்கை உள்ளாக்கள் இருக்கிறீங்கள். இதுல வந்து சில சமூக வலைத்தளங்கள்ல வந்து குறிப்பாக இலங்கையில் இருக்கக்கூடிய அவர்கள் ஆன்மீகம் அல்ல, அவர்கள் எல்லாம் ஒரு சமயவாதிகள், கொஞ்சம் பெரிய ஆக்கள், நல்லா பேசக்கூடிய ஆக்கள், கல்யாணம் எல்லாம் கட்டாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற சிலரை இன்றைக்கு எவ்வளவு கேவலமாக எழுதுறாங்க, கதைக்கிறாங்க, வீடியோ போடுறாங்கன்னு கவனிச்சிருக்கிறீங்களா? என்ன சமூகம் இது? எங்க வாய்க்கு என்ன வருதோ, எங்களுக்கு எங்க அறியாமையில என்ன தென்படுதோ அது எல்லாத்தையும் வெளிப்படுத்தி. ஆனா அது உண்மையாவே இருக்கலாம். உண்மையாவே அந்த சமயவாதி, அந்த தலைவன் அப்படியானவனா இருக்கலாம். இதை சொல்லி திரும்ப திரும்ப சொல்லி நான் சாதிக்க நினைக்கிறது என்ன விளைவு என்ன? என் சமூகம் துண்டு துண்டு துண்டா அப்படியே பிளவுபட்டு கொண்டே போகுது. நாங்க சொல்லலாம். இப்ப உதாரணமா சாந்தினி என்ன வைப்போமே, சாந்தினி எனக்கு பிடிக்காது, அது என்னவோ செய்யட்டும், ஆனால் சாந்தினியை மறுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நான் அந்த தெருவால போறது இல்லை. இவ்வளவும் சொல்லி போட்டு மூவ் பண்ணிடலாம். அதுக்கு 1000 அர்த்தங்கள் இருக்குது. ரஜினிகாந்த் ஒரு செய்தியை இறந்த பாரதி ராஜாவுடைய பேச்சில் சொன்னதாக ரஜினிகாந்த் சொன்னதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. அது நல்ல அழகான வார்த்தை. டை, உன் நடிப்பு எனக்கு பிடிக்கல, ஆனா உன்னை பிடிக்கும். இது பாரதி ராஜா
தன்னை பற்றி பல இடத்துல முகத்துக்கு நேர சொன்னதை அந்த மனுஷன் பெருமையாக அவருடைய இழப்பின் போது அவருக்கு அஞ்சலி செலுத்திட்டு வெளியில வந்துட்டு மைக்கில் சொன்ன கதை நம்ம கேட்டேன். அது வார்த்தைக்கு இல்லை, சொன்னவரை பற்றி யோசிக்க இல்லை. அந்த அர்த்தம் எங்களுக்கு எவ்வளவு தத்துவங்களை விளங்க வைக்குது. ஈழத்தவர்களுக்கு கொஞ்சமாவது புரிஞ்சா எட்டுத்தெடுப்பில் எல்லாரையும் பேசுகிற பழக்கம் ஏனும் சமூக ஒருங்கி செய்வ வலியுறுத்துவோம் என்று 2ஆம் வருஷமும் வர வேண்டி வந்தது. நாளைக்கு 3ஆம் வருஷமும் தான் வர போகுது. ஒரு இடக்கு 2 விளையாட்டுக் கழகங்கள், 2 கோயில்கள், 2 தமிழ் பள்ளிக்கூடங்கள், 2 கலை ஆசிரியர்கள், 2 படிச்சாக்கள், 2 பிஸ்னஸ் ஆக்கள் சேரவே இல்லை. சேர்றதுண்டு ஒரேடியா இல்லை, ஒரு நிகழ்வை நடந்து 2 கோயில் ஒரு தேர் இழுத்துதா வரலாறு ஐரோப்பாவில். சுவிஸில் சுவிஸ்காராக்கள் கதைக்கினமே இல்லை, இவியலை பற்றி காய்ச்சி என்ன செய்யறது. நான் இடக்கிட அந்த இடத்துல 3 கோயில் இருந்தது ஒரே ஏரியாவில். இவர்கள் 3 தேர் இழுத்தார்கள். இதுக்குள்ள 3 கோயிலுக்கும் ஆக்கள் காண இல்லை. உண்மையான கதையா என்ற ஒன்று புத்திசாலித்தனமாக 2 கோயில் பூட்டுற நிலைமைக்கு வந்துட்டுது. டக்குன்னு என்ன செய்தாங்கன்னா அதுக்குள்ள இயக்கம் தலையிட்டது. அப்படியே 3 பேரையும் கூப்பிட்டு ஒரு தேராக எழுப்போம். 3 கோயிலும் ஒரு தேர் எழுப்போம் ஒவ்வொரு வருஷத்துக்கு என்று தொடங்கினாங்க. அது நல்லா வந்தது. ஆனால் அதை ஏற்பாடு செய்த பின்னால் இருந்த சக்திகளுக்கு பிடிக்கல. அப்போ என்ன செய்விட்டு சொன்னால் 2 தட்டி விட்டுட்டு 1 மாற்றி விட்டாங்க. 1க்குள்ளே வாங்கிட்டு 2 மூடிட்டு 1 இன்றைக்கும் இருக்குது. யாராவது சுவிட்சர்லாந்தில் பேர் சொன்னால் சொல்லுங்கள். அது 1 தவிர இந்த 46 நாடு உள்ள ஐரோப்பாவில் வாழ்கிற ஈழத்தவர்களில் 2 கோயில் ஒரு தேரை இழுக்கவே இல்லை. பல கோயில்கள் இப்போ 3 தேர் இழுக்கிறார்கள். 1 திருவம்பாவ தேர், 1 சித்திரை ஏதோ உண்டு, அது அம்மனுக்கு என்று சொல்லி காயத்ரி அம்மனுக்கு ஒரு தேர், பிறகு சமருக்கு ஒரு தேர். 2 தமிழ் பள்ளிக்கூடம் சேர்ந்து இயக்க அனுசரணையில் தமிழ் திறன் போட்டி என்று ஒரு இடத்துல போட்டி வச்சு காசு கொடுத்து, அது வேறு கதை. இயல்பாக ஒரு கிரைஸில் இருக்கக்கூடிய, ஒரு கேண்டோனில் இருக்கக்கூடிய, ஒரு கவுன்சிலில் யூகேயில் இருக்கக்கூடிய, அல்லது பிரான்ஸில் ஒரு மேரிக்கில் இருக்கக்கூடிய 2 பள்ளிக்கூடம் சேர்ந்து ஒரு விளையாட்டு விழாவோ ஒரு கலை விழாவோ நடத்தினதா சரித்திரம் இருக்கா? இங்கே ஒரு இடம் இருக்குது, இடத்தை சொன்னால் அப்படி வெட்டுருவேன். அது கிணறு சொல்லியிருக்கேன். 5-6 பள்ளிக்கூடம் வந்துட்டுது. அதில் 1 தவிர 4 பள்ளிக்கூடம் ஒரே கொடியைத்தான் ஏற்றுகிறார்கள். ஒரே கொடி தான். அவர்கள் எல்லாரும் ஒரு இயக்கம். ஆனால் அந்த 4 இயக்கத்துக்கும் ஒவ்வொரு கன் கொடுத்த வேண்டாம், அந்த 4 பள்ளியத்துக்கும் ஆளையாக சுற்றுவாங்க. இதே இதில் தொட்ட நாங்கள் என்று சொல்லிச்சோன்னா சாந்தினியருடைய கதையில் தான் உலகம் கேட்டு இப்போ என்ன ஆக போகுது. ஆனால் நாங்கள் மாறினால் சரி. அது எதிர்க்கிறதுண்டா வெட்டு 1 துண்டு 2 எதிர்க்க வேணும். எனக்கு பிடிக்காததில் நான் பங்கு பெற்றக்கூடாது. ஐக்கிய உந்தியராஜன் நடாமன்னு சொல்லி போட்டு அந்த விழாவில் போய் நின்றேன்னா இன்னும் வெட்டுங்கோண்டு ஒரு இயக்கத்தலைவர் சொன்ன மாதிரியும் இருக்குது. நான் இல்லையென்று மறுத்தனேன்டா அந்த இடத்துக்கு போக மாட்டேன். செத்த வீட்டுக்கு நான் விரும்பி போகனே தவிர எனக்கு இது பூகோணும் தலையை காட்டணும் என்ற வில்லங்கிறதுக்கு கடைசி வரைக்கும் போக மாட்டேன். ஆனால் உயிரோடு இருக்கும்போது என்ன கேட்டாலும் நிச்சயமாக வேலைக்கு விட்டுட்டு நான் அதை செய்து கொடுப்பேன். சரியா சாந்தினியரோட கவலைப்படாதீங்க. ஆனால் நாங்கள் மூர்க்கத்தனமாக இருக்கிறத இழந்து விடாதீங்க. அது இந்த காட்டிலே தான் இருக்கணும் வேண்டியது. எங்களோட சமூக பரப்பில் இருக்க வேண்டும். நாங்கள் எங்களால் செய்யக்கூடிய ஒரு சிறு பணியும் தொண்டும் நாம் அதுவாக வாழ்ந்துவிட்டு போக வேண்டும். நாமே அங்கிடு தத்திகளாக இருக்கிறோம். கரைக்கிறது உண்டு, பிறகு செய்கிறது உண்டு. குறிப்பாக இதுக்குள்ள கடை பேரை பார்க்குறேன், ஆலயங்களுடைய முறைகள் எல்லாம் விமர்சிப்பார்கள். பிறகு பார்த்தா அங்கே தோப்பு கரணம் எல்லாம் போட்டுக்கொண்டு கோயிலில் நிற்பார்கள். சாமதி சடங்கு பிழை என்பார்கள். பிறகு பார்த்தா சாமதி சடங்குகளில் வெட்டியும் சொல்லையுமா நிற்பார்கள். சாரியையும் சொல்லுவோம் சேர்ந்து. இதுதான் தவறே தவிர எத்தனை பேர் என்ன செய்கிறது, என்னென்று நான் அடிபட்டு ஆக்களை சேர்க்கிறது. ஆனால் இருந்தோம் இல்லையா, ஒரு நிகழ்ச்சி செய்தால் ஒரு மணித்தியாலத்தில்
விட்டாம ஃபோன் தானே, டெலிஃபோன் தான், 2 டெலிஃபோன், 2க்குள்ளேயும் அழைப்பு வந்து கொண்டே இருக்கும். அப்படி வாழ்ந்தோம் தானே. இன்றைக்கு அதுக்குரிய தேவையில்லை. சாதனை இருக்கிறீங்களா? உங்களோட கதையில தான் நான் சொல்லுங்க ஜெயானு ஏதோ சொல்ல நினைச்சீங்க. கேட்டுக்கொண்டு கேட்டுருக்கீங்களா? அவை பொருள்பட இதுதான். மோசம் போட்டாண்டு யாரும் சொல்லட்டும். ஆனால் இது சொன்னா பிழைன்றதை மட்டும் ஒரு சொல்லிட்டு நாங்கள் விடைபெற்றோம். அவர்களை திரும்ப திரும்ப சொன்னா அப்புறம் எங்களை அரை லூசுகள் என்று சொல்வார்கள். எங்களுக்கே அந்த பிரச்சனையை இல்ல தெரியாமல் தான் சில பேருங்க சில வார்த்தை நானே 2-3 தரத்துல இந்த எனக்கு ஏற்பட்டிருக்கு. நீங்கள் ஏன் இந்த வார்த்தை சொல்றீங்க, இல்லையே நான் அப்படி யோசிக்கலையே, அப்படி கேட்கலையே, நான் அந்த சொல்ற 2-3 பேர் சொல்லி இருக்கிறேன் சில வெவ்வேறு சந்தர்ப்பங்கள் இல்லைங்க. அதே போல சிலருக்கு அந்த அதை தெரியாம தான் இந்த சொல்ல பாவிச்சு கொண்டு வந்துட்டேன் தானே. முந்தினாக்கள் அந்த கேள்வி செவியன் ஊரை கெடுத்தேன். இந்த கேள்வி கேட்டு 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 அப்படியே சொல்லி கொண்டு வரோமே நாங்க. அதை நாங்க யோசிக்கல. அந்த அதை சொல்றது சரியா, இந்த சொல்ல பாவிக்கிறது நான் சரியான்னு சொல்லி நான் யோசிக்கணும் முதல். அப்படியா நான் யோசிக்காம கதை கேட்க அந்த முதல் பாவிச்சு சொல்லுத்தானே, ஏன் பாவிக்க கூடாது என்று சொல்லி அந்த அந்த பக்கங்கள் திருப்பி பார்க்க வேணும். அதுதான் இல்ல அதுதான் இப்ப கடைசியா கிடைச்சது வரைக்கும் இப்ப எங்களை பற்றி எங்களோட வாழ்க்கை பற்றியும் கரிசனை இல்லாமலே திடீரென்று நாங்கள் எம்பிக்கள் மாறிடுறோம், உபதேசிகளா மாறிடுறோம். அதுதான் பிரச்சனை. அதான் நான் சொன்னேன், எனது வாழ்க்கையில நான் நடக்காதத ஒரு நாளும் நான் சொல்றதை விட செயல் தான் முக்கியம்ன்றதுங்க என்னுடைய எண்ணம். என்னுடைய எண்ணமும் செயலும் அதுதான். செயல் தான் முதன்மையானது. எண்ணம் சொல்லி இருக்க கூடாது. சொல்லிருந்தா சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்க வேண்டும். பல வீரர்கள் சொல்லி இருக்கிறார், சொல்லுக்கு முன் செயல் அதுவே வாழ்க்கை. ஆமா, சொல்லுக்கு முன் செயல். சில இடங்கள்ல கேட்பேன், கதைக்கல நீங்க ஏன் கதைக்கலன்னா நாங்க செய்து காட்டுவோம், செய்து கதைப்போம். இல்ல சில விஷயங்கள் கதைக்கத்தான் முடியும். நான் இறக்கும் வரைக்கும் காத்திருக்கல. என்ன இறப்பை பற்றி காட்டுறதுக்கு இன்றைக்கு நான் கதைச்சாதான் முடியும். அதை இல்லைங்க, அந்த இடம் பொருள் பார்த்து நான் சில இடங்கள்ல இல்ல அது ஓகே. அதை ஏற்றுக்கொள்ளாத சமூகம் இன்னும் ஒரு விழா நடத்தும் போது நான் அங்க போய் நிக்கிறேன் உடவு போட்டு கொண்டு. அங்க இல்ல நீங்க என்ன காய்ச்சல் எனக்கு அது விளங்குது. என்னண்டா நாங்க திடமா நின்றம் என்றால், ஒரு விஷயத்துல திடமா குறியா நின்றம் என்றால், இப்போ உதாரணமாக அது 4 லட்சம் பேர் மண்ணுக்குள்ள புத உண்டாலும் உண்மையிலேயே பிரபாகரன் அவர்களும் ஒரு சிலரும் விட்டா பிடியா நின்றபடியாத்தான் இவ்வளவு தூரம் வந்தது. இப்போ இல்லைன்னு இருந்தா அது செய்து காட்டாட்டி அது நடந்திருக்காது. கடைசி எப்போ போயிருக்கும். அது மற்ற இயக்கங்கள் தடை செய்யப்பட்டாலும் அவர்களுக்கு இவ்வளவு ஓர்மம் இருக்கே இல்லை. சுட்டா சுடு, சாகத்தானே வந்து நான், நீ சுட்டு செத்தாலும் சரிதான், கார் அடிச்சு செத்தாலும் சரிதான் வர இல்லையே. இன்றைக்கு 70+ ஆகியும் இப்படி இருக்கிறார்கள். தலைவர்கள் மாதிரி பணத்தை அனுபவிச்சு கொண்டிருக்கிறார்கள் வேலைக்கு போகாமல் இல்லையா. அதுபோலத்தான் நாங்கள் குறிக்கோளாக இருந்தோம் என்றால் எங்களுடைய வாழ்வு, எங்களுடைய மொழி, இதிலிருந்து வருகிற விளைவு எங்களுடைய வளம். அந்த வளம் உயர்ச்சியை நோக்கி போக வேண்டும். நானும் என்னுடன் சேர்ந்தவர்களும் என்று குறியா நின்றம் என்று சொல்லி சொன்னால் மாற்ற முடியும். இப்போ நான் தனியே பாவமுகத்தை நடத்தினால் நான் மாற்றுவேன் என்ற நம்பிக்கை இருக்குது. 54 இப்போ எத்தனை கழிஞ்சிட்டு இருக்கியா, திருப்பி எண்ணணும் இருக்கா தோப்பாட தோராயமாக 40 வைப்போமே. 40 பேர் தங்கட நேரத்துக்கு தான், தங்க நேரத்துக்கு விடு, இன்றைக்கு இல்லாட்டி நாளைக்கு தாண்டு தான் நிற்கிறமே தவிர அந்த குறி இல்லை. வேலைக்கு போனாலும் அதை நடத்தணும், விடுமுறைக்கு போனாலும் அதை செய்யணும். இப்போ எத்தனையோ பேர் இப்போ இளையோர் யோகா விடுமுறைக்கு போனால் இன்னும் ஒரு பிள்ளைகளை வச்சு செய்யப்பட்டிருக்கு. அதை சொன்னபோது அந்த தொகுப்பாளர் அதை ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கு எத்தனை பேர் சாதனையர்கள் விடுமுறை, ஆனால் முற்றத்து மலர்களை காண இல்லையே. இல்லை நடத்த முடியாம இல்லை இல்லை இப்போ இல்லை சாந்தினியவர்களை காண இல்லை. ஒரு 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 தளம் நகர வேணும் என்றால் சாந்தினியர்கள் விடுமுறை எடுக்கட்டும், முற்றத்து மலர்கள் நடந்து கொண்டிருக்கணும். இளையோர் யோகா இலங்கைக்கு போறார். அப்ப நான் சொன்னேன், நீங்க போனா நீங்க வரும் வரைக்கும் இளையோர் யோகா நிப்பா. அப்ப பிள்ளைகள் இருந்தார்கள். அப்ப என்ன செய்யலாம், அங்கிருந்து இணைய நிப்பாட்டி போட்டு சொன்ன நான், மற்றவர்களை வளர்த்து விடுங்கள், நீங்க விடுமுறையால பொறுப்படுங்க. இன்றைக்கு ஏதாவது ஒரு நிகழ்ச்சி, வஜிதா முகமது அவர்கள் இலங்கை போன போது ஊரோட விளையாடவ செல்வி நித்யானந்தாவை தொகுத்து கொடுத்தார்கள்.
ஆனால் செல்நித்தி ஜஜிதார்கள் கேள்வி கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். தவறுன்னா என்ன திருப்பி வந்து சொல்லுங்க. அது ஒன்றை தவிர சாந்தினி உங்களோட வெப்கைட்டு பேசுகிறேன்னு மட்டும் எடுத்துடாதீங்க. எல்லா தொகுப்பாளர்களையும் சேர்த்து எனக்கும் நல்ல விருப்பம் மாமா. முன்னுக்கு வந்து இந்த முன்னுக்கு அவர்கள் வரமாட்டார்கள். இப்ப இந்த மாதம் நவம்பர் மாதம் 27ஆம் தேதி ஜெர்மனியில மாவீரர் தினத்துக்கு 2 பேர் 2 பேர் தான் போய் செக் கொடுப்பினோம், அல்ல கார்டு கொடுப்பினோம். அந்த 2 பேரும் போயிலேண்டா ஜெர்மனியில இந்த முறை மாவீரர் தினம் நடக்காது. இங்கிலாந்துல 20 பேர் அமைச்சர்களாக இருக்கணும், இன்னும் 20 பேர் அமைச்சின் செயலாளர்களாக இருக்கணும், 40 பேர். ஆனா இந்த நாட்டை நடத்துவது 4 பேர் என்றால் நம்புவீங்களா? மிச்ச பேரெல்லாம் அப்படியே பஞ்சத்தில் அடி உண்ட பரதேசிகள் தான். அவைக்கு கதைக்கத்தான். ஆகினால பாமுகமேன் உயரவில்லை, இதனுடைய தொகுப்பில் இருப்பவர்கள் இதை தாங்கவில்லை, அந்த குறிக்கோள்ல நிக்க இல்லை. உண்மை. இப்ப சாந்தினி அவர்கள் பாமுகத்தில் ஒரு போட்டி நடத்துறார். போட்டியில வெல்றவர்களுடைய ஒரு பரிசை வந்து சொல்றார், நான் ஈழத்தில் உள்ள ஒரு பிள்ளைக்கு கொடுக்க போகிறேன் என்று. இதுவரைக்கும் தவறு இல்லை. எங்க தவறு தொடங்குது என்றால், பாமுகத்தில் நடத்தி இத்தனை வாரங்கள் தொடர்ந்து பரிசுக்குரியவருடைய பேரில் பாமுகத்தின் பெயரை வைத்து அந்த தொண்டை செய்றீங்களோ இலங்கையில? இற்ற வரைக்கும் ஒரு ஆள் சொல்லுங்க. ஆனா முன்பு சிவா, யாரு என்ன சிவா, கிங்ஸ்டன் சிவா ஊருக்கு போன போது பழையில இப்படி ஒன்று செய்யுங்கோன்னு கேட்டபோது தன் அம்மாவை வாழ்க்கையில் முன்னிறுத்தி செய்து போட்டு கணக்கு 200 பேருக்கு பேங்க் அக்கௌண்ட் திறந்து 100 ரூபா போட்டது, கிட்டத்தட்ட ஒரு 400-500 பேருக்கு மத்தியான சாப்பாடு கொடுத்து மிக வெற்றிகரமாக நடந்தது. அடுத்த முறை சிவா போறார் செய்யுங்கோண்டுகள்ல, இல்லை அம்மாவை ஏற்றிட்டு இருந்தானே உண்மையில் அவர் வாய் வர மாதிரி சொல்லிட்டார். அப்போ நான் கையெடுத்து கும்பிட்டேன். முதலே தெரிஞ்சிருந்தால் இது செய்ய. மற்றது வாணியினுடைய உண்டவிட்ட சகோதரம் அம்பாறையில் அவரை ஊக்குவித்தேன் நான். அவருடைய புத்தாம் வெளியிடும் போதும் உங்களோட அம்மாவை முன்னிறுத்தி ஒரு பொன்மாலை பொழுது நடந்தது. அதுக்கு பிறகு அடுத்த திவசம் போனார்கள், செய்யவில்லை. இப்போ இங்கே காட்டிலே இல்லை. நீங்கள் எல்லாரும் இலங்கைக்கு போகிறீங்க, இலங்கைக்கு தொண்டு செய்கிறீங்க. எங்கு ஒரு இடத்துல முதலொலியையோ பாமுகத்தையோ லண்டன் தமிழ் வானொலியோ எங்க ஒரு இடத்துல நிலைப்படுத்தி இருக்கிறீங்க? காசு உங்கள்கிட்ட இல்லைன்னு நான் தந்துருவேன், ஒரு 50 பவுனை தந்து இதை செய்யுங்க. 4 இளையோர்கள் ஒன்றா சந்திச்சா, 3 பேர் இங்கேருந்து போனாங்க, ஒருவர் அங்கேருந்து 4 பேர் சந்தித்து அந்த எல்லாருக்குமே அப்பாவுக்கும் ஒரு அம்மாவுக்கும் ஐடியாவை கொடுத்த இந்த 4 பேரும் சேர்ந்து ஒரு கோயிலில் தரணும். அவர் புத்தாம் வெளியிடுவதாக இருந்தார். ஒரு கோயிலில் தன்னும் ஒரு பொன்மாலை பொழுதை செய்யுங்கோ. மிச்சம் லாபம் புகழ் அத்தனையும் உங்களுக்கு, அதில் ஒன்றுமே எங்களுக்கு வேண்டாம். இவர்கள் 4 ஒரு பிள்ளையை கையை விட்டுட்டு 3 பேர் ஒரு வீட்டில் சந்திச்சு சாப்பிட்டு மகிழ்ந்து போட்டோ எடுத்து எனக்கு அனுப்புகிறார்கள். எல்லாரும் வந்துட்டார்கள் ஐரோப்பாவுக்கு. சொல்ல போனால் கன்னடத்தில் ஏமாந்துருக்கிறேன். ஏன் பாமுகம் அனுப்ப இல்லை? இப்போ 4ஆம் தேதி ஒருவர் போறார், நீங்க நினைக்கிறீங்களா ஏதாவது செய்வார்? இப்போ கோவம் வந்து என்னோட கதைப்பார், செய்ய மாட்டேன்னு உமக்கு தெரியுமோ என்றிட்டு. செல்நிதி ஆனந்தன் அவர்களும் ஒரு நிகழ்ச்சி செய்தார். அக்காவினுடைய அந்த ஆரம்ப பள்ளியில் ஒரு பொன்மாலை பொழுது செய்திருந்தார். அதுக்கப்புறம் நான் நிறைய 3 வருஷம் போயிட்டு வந்துட்டாங்க. அப்போ பாமுகத்தில் பரிசை கொண்டே ஈழத்தில் பிள்ளைக்கு கொடுக்கும்போது என்னுடைய பெயரில் பாமுகத்தின் அன்பு பரிசு என்று சொல்றதுல எவ்வளவு யூரோ எங்களுக்கு நட்டமாகும்? இதனால தான் எத்தனை பேர் கேட்கினம் என்றதில் அக்கறையை கையை விட்டு கனகாலம் ஆயிட்டுது, வருஷங்கள் ஆயிட்டுது. இப்போ நாங்கள் எங்கட மூச்சு காற்று நிற்கும் வரைக்கும் இதை கொண்டிருக்கிற சொல்ல வர மாட்டேன். ஏனெண்டா இதுக்கு பணமும் செலவாகுது, எங்களுடைய வாழ்க்கையும் இதுக்கு அர்ப்பணமாகுது. அன்றைய கொண்டிருக்கிற கதையெல்லாம் இங்கே கிடையாது. அதை நடத்தி கொண்டு போகிற எப்படி மாறலாம் என்றதுக்கான சிந்தனையோடு, அதே போலத்தான் இன்றைக்கு கதைச்ச அத்தனை சிந்தனைகளும் சாதனையர்கள் 3 தரம் சொல்லிட்டீங்க. நாங்கள் விளங்காமத்தான் அதை செய்கிறோம். விளங்கி செய்கிறதுல குறியாக இருந்தோம் என்று சொல்லி சொன்னால் சாந்தினி அவர்களுக்கோ அல்ல சிவாஜினி அவர்களுக்கோ ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு பிள்ளைகள் வந்து சந்திக்கிற சந்தர்ப்பம் கூட நடாமோனுக்கு கிடையாது.
சிறப்பு குழந்தைகளில் வர்றது அது உருவாக்கி செய்கிறோம் அதில். ஆனால் இப்போ எங்கேயாவது கூப்பிட்டா ஒரு பிள்ளை வருமா நாடாம நிகழ்ச்சிக்கு? நீங்கள் நினைக்கிறீங்களா இப்போ இருக்கிற பிள்ளையில ஒரு பிள்ளை வருமென்று சொல்லி லண்டனில் வைக்கிறோம் என்றால் இங்கே 3-4 பிள்ளைகள் இருக்கிறோம், இங்கே வருவினம் நினைக்கிறீங்களா? எவ்வளவு தரமா இப்போ 28ஆம் தேதி ஒரு பெரிய பொன்மாலை பொழுது, பெரிய பொன்மாலை பொழுது 6 நடவடிக்கைகள் திருப்பி நான் உங்களை நிரூபிக்க வந்தேன் என்றால் அதில் வெறியாவும் குறியாவும் நிற்கிறேன். பாமுகத்தில் என்ன நடக்குதுன்றதை தவிர இப்போ சொல்லுக்கு முதல் செயல் என்றதை அங்கே கொண்டே அதை செய்கிறோம். அதே மாதிரி விளங்கி வாழ வேணும். எங்களோட மொழியை வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வரணும், அது பயனாகணும். மாநாடு நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. நான் வாழ்ந்தாலே என் மொழி வளருதில்லை, வாழ்ந்ததுக்கு சமன். என்னுடைய வீட்டில் அதை நிலைப்படுத்தி இருக்கிறோம் என்கிறது எல்லாம் செய்கிற போது கண்டிப்பாக சேர்வோம். எல்லாரும் உறைஞ்சிட்டீங்கள். அதனுடைய நாங்கள் ஒருவருடைய மயக்க தவிர 2 பேர் மயக்க தவிர எல்லாரும் மியூட்டில் வேறு இருக்கிறீர்கள். நான் ஏற்கனவே அந்த மோசம் போனதுலேருந்து தான் இந்த கதையை தொடர்றேன். உண்மையில் இடைக்குள் அங்கே இங்கே போய் வந்தாலும் குறி ஒன்றில் தான் நிற்கிறோம். சரி, நிறைவான உங்கள் கருத்துக்களோடு பெற்றோர் தெய்வமாகவும் ஏற்றுக்கொண்டு பேசிவிட்டு நாங்கள் விடைபெற்றுக் கொள்ளலாம். 10:44 லண்டனில். நன்றி. கேட்ட கேள்விகளுக்கு எல்லாம் இந்த மக்கள் தான் இந்த கூட இந்த இதுகளை செய்கிறவர்கள். நாங்கள் செய்வது குறைவு. நீங்கள் எந்த கிரகத்திலிருந்து வந்திருக்கிறீங்க? இல்லை இல்லை, நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்னபடியா நாங்கள். அது என்னது? முதலாவது இப்போ சமூக ஒருங்கிசை வலியுறுத்துவோம் என்றால் நான் இந்து இல்லை, எனக்கும் இந்துக்கும் சம்பந்தம் இல்லை. ஏன்னா நான் திருநூறு பூசுறேன். நான் அடையாளப்படுத்தி தான் இருக்கிறேன் ஹிந்து. இல்லையே ஜியானசர்களே, நீங்கள் இது கடந்த இடம் உங்களுக்கு சொல்லியாச்சு. திருநூறு பூசுவோன்னு ஹிந்து அல்ல. என்ன கடவுளே, இது பெரிய பிரச்சனையா இருக்கு. ஆரம்பத்தில் டேவிட் அண்ணா மிக நக்கல் நளினத்தோடு சொன்னார், இவர் சமயம் தனக்கு எதிரி என்பார், ஆனால் திருநூற்றுக்குரியோடு வந்திருப்பார் என்று சொல்லி. அன்றைக்கு அவர் விளங்கப்படுத்தினான், நான் சைவன், நான் ஹிந்து கிடையாது. ஹிந்துஸ் திருநூறு அணிவதில்லை ஜேர்னல்களே. அறிவு களஞ்சியத்தில் கேள்வி கொண்டாங்க. நாங்கள் கிறிஸ்தவர் என்றால் நீங்க எந்த ஆண்டு உருவாக்கிட்டீங்கள்? அப்பாவா பாட்டாவா? யார் தெரியாது. நாங்கள் கிறிஸ்தவர்களே. இதெல்லாம் சமூக ஒருங்கிசைவை பிளவுபடுத்தும் வார்த்தைகள். என்ன கிறிஸ்டியானிட்டி, என்ன ஹிந்து உங்களுடையா? ஏன் கடைசியில் எப்படி ஒரு வார்த்தையை போட்டு என்ன குழப்புறீங்க? மனுஷர் என்றதை முதல்ல கொண்டு வாங்கும். அந்த மனுஷர் என்று சொல்றதுக்கு எங்களுக்கு மனசு இல்லை என்றால் அடுத்த வார்த்தை நான் சொல்ல மாட்டேன். இந்த ஹிந்து என்ற வார்த்தையை யோசிச்சு இந்தியிலேருந்து இதுல இருக்கிற யாருமே ஹிந்து இல்லை. யாராவது சொல்லுங்க, இதுல யாராவது ஹிந்துஸ் இருக்கிறீங்களா? யாரு? நீங்க ஹிந்துவா? சாந்தி நேரல் நீங்க ஹிந்துவா? சிவாஜி நேரல் நீங்க ஹிந்துவா? சிவாஜி நேரம் மகுத்தாயிட்டார். சாந்தி நேரல் சொல்லுங்க, கேட்கல வடிவா. நாங்க சைவம். பல தடவை உங்களுக்கு காதுகளுக்கு சொல்லியும் கூட இந்து என்கிறது இலங்கையில இந்துசியம் இல்லை. ஏற்கனவே பிராமணர்களே இல்லை இலங்கையில. ஐயர்கள் என்கிற ஒரு குலம் இருக்கிறது, அதுவே பிழை. ஆனாலும் அது தொழிலுக்காக பெயர்கள் வைப்பதில் சில பேருக்கு சமாதானம் உண்டு. ஓகே, பிரிக்காதுங்க ஜெயரசர்களே. நாங்கள் அது ஹிந்து சொல்லாதீங்க கொண்டு பல தடவை நானே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நேரலையில். ஹிந்துஸ் இல்லை நாங்கள். ஓயா வரதி கரணவா ஏவ கரண்ட எப்பாக்கியனவா மங். நீங்கள் தவறிழைக்கிறீர்கள், அதை தொடர வேண்டாம் என்று அன்போடு நான் நேசிப்போடு சொல்கிறேன். ஹிந்து என்பது ஹிந்து என்கிற ஒரு சமயம். நாங்க இந்து சமயம் இந்து சமயம் என்று சொல்லி சொல்லி கேட்டு கேட்டு அதெல்லாம் பழகிட்டோம். அதுதான் இன்றைக்கு நாங்கள் தொடர்ந்து பேசினதை நாங்கள் விளங்காம செய்கிறோம் என்று. இது ஜெயநடிசர்கள் சொன்னா மட்டும் ஜெயநடிசனை நாங்கள் தூக்கு தண்டனை நிறைவேற்றலாம். சைவர்களே சொல்லுகிறார்கள் நாங்கள் இந்து. யாரை கேட்டாலும் நீங்கள் கேட்ட உடனே
எல்லாரும் சொல்றேன் நாங்கள் இந்து அது உண்மை. அதுக்கு நானும் உங்களோட அதுல சேர்ந்து எங்களுக்கு குரல் பழகிட்டுதான் எங்களுக்கும் தெரியாது இல்ல எல்லாம் அதுதான் மோசம் போனதுன்னு சொல்லி பழகினது பிழையென்று தான் இன்றைக்கு கதைச்சு நாங்கள். ஆமா. அது மாதிரி ஜெயராண்டேசன் நீங்கள் மட்டுமல்ல, வட்டார சைவ வழக்குல சமயத்தை இருக்கு. தொடர்பவர்களே தங்களை ஹிந்து என்று சொல்றது விளங்காம செய்கிறார்கள். அவர்களுக்காக நாங்கள் என்ன அனுதாபப்படத்தான் வேணும். ஆழ்ந்த அனுதாபங்கள். இதுக்கு காரணம் என்னென்றால் மாமா, இந்து சமயம் என்று சொன்னால் அடுத்த கேள்வி இல்ல. ஓகே, இஸ்பின் ஹிந்து அண்டா இங்க அடுத்த கேள்வி இல்ல. இந்து சமயம் ஒன்று இருக்குது. ஓகே, நான் சைவ சமயம் இஸ்பின் சைவம் என்று சொன்னால் வசிஷ்டாஸ் அண்டு உடனே கேட்பாங்க. ஏன்டா அது தெரியாது என்னண்டு. இல்ல என்ன நீ சொல்ற? அதை இந்து என்று விளக்கப்படுத்துறதுக்கு இந்து என்று ஒரு சமயம் இல்லை என்கிறது தான் அறிவியல். சைவம் என்று சொல்றவியல் பொதுவாக நாங்க விளங்கி கொள்றதுதான் மச்சம் சாப்பிடாதாக்களை தான் இதை பற்றியும் இந்த காட்டில பல தடவை பேசிட்டோம். அது அதைத்தான் நாங்கள் அறிஞ்ச அப்ப அப்படி என்று சொன்னால் ஜெயராண்டேசன் அவர்களே, அப்ப நீங்கள் மச்சக்காரரா? நாங்க மச்சக்காரர் இல்ல இந்தியான் விளைவு 2.5 மணித்தாலும் கதைச்சதுன்ற பொருளே விளங்காமல் வாழ்கிறோம். நீங்க மச்சக்காரன்னு கூப்பிட்டா உங்களை கோபம் வரும். நீங்க மச்சக்காரரா? சமயங்கள் 6 இருக்கு. அதுல ஒன்று சைவமுங்க. அந்த 6 சமயத்தையும் சேர்த்துதான் இந்துவன்னு சொல்றாங்க. இல்ல அது பிறகு ஆதீனங்கள் உருவாகி அவர்கள் வரையறுத்தது. முதல்ல பிரிட்டிஷ்காரர்கள் வந்து இந்த கண்ட நின்றவன் எல்லாம் எல்லாம் 1008 சமயம் சொல்றான் போட்டு இந்து சமுத்திர பிராந்தியத்துல இருக்கக்கூடிய அவ்வளவு பேரையும் இஸ்லாமையும் கிறிஸ்டியானிட்டியும் இல்லையா, கத்தலிக்ஸையும் தவிர, இப்ப கிறிஸ்டியானிட்டி அங்கேயும் 5 பிரிவு இருக்குது, கத்தலிக்ஸையும் இஸ்லாமையும் தவிர்த்து மிச்ச அத்தனை பேரையும் அவன் ஹிந்து என்று அழைத்தார்கள். இப்ப 26 இயக்கம் இருந்து பிறகு 5 6 மாறினதுக்கு பிறகும் உலகம் தமிழ் டைகர் என்று தானே சொன்னது. அது எல்டிடிக்கு வாய்ப்பா போனது. பிறகு அவர்கள் எல்லாரையும் டைகர் என்றார்கள். ஓமோ இல்லையோ, தமிழ் டைகர் என்று சொன்னார்கள். அதுபோல இந்துசியம் அந்த 6 உருவாக்கிறதுக்கு பிறகுதான் இது வரலாறு பிள்ளையா கூட எனக்கு விளங்கி இருக்கலாம். எனக்கு இவங்களோட இந்த ஆதீனக்காரர் தலையில தப்ப வேணுமென்ற ஆசை இருக்குது, தப்பி போட்டு போயிடுறேன். இவங்க பிறகு அந்த வடமொழியில பெயர் வைக்கிறார்கள். இப்போ எப்படி சைவம் என்கிற ஒரு தமிழ் மொழி சமயமும் வடமொழியில வந்த அடுத்த 5 சமயங்களும் ஒரு கூறுக்குள்ள கொண்டு வர முடியும்? பொருத்தமில்லையே. எனக்கு தெரியாது. சாதனையர் வேறு ஏதும் விளக்கம் யாராவது சொல்லியிருந்தா அவருடைய பெயர் சொல்லி அதை சொல்லுங்க பிறகு. ஆனால் அப்படி வேற. அப்ப என்னுடைய சுயமி எனக்கு தெரியல, நான் யார் என்பது எனக்கு தெரியவில்லை. ஆனால் இந்த பரந்த உலகத்துல வந்து நாங்கள் நினைக்கிறோம் ஏதோ நாங்கள் சரி. நன்றி. சரி, நான் உள்ள வருகிறேன். நன்றி. மிக்க நன்றி. ஆனால் அவர் சொன்ன ஒரு வார்த்தை சரி, அவருடைய பேச்சிலேயே இந்த சைவக்காராக்கள் கோயிலுக்கு எல்லாம் போயினோம். ஆனால் ஜெயராண்டேசன் அவர்கள் சொன்னதை நான் மறக்க கூடாது. அவற்றை வார்த்தையும் நெடுந்தீவில் ஒரு பாடசாலையில் செய்திருந்தார். ஆனால் அந்த பிள்ளைகளுடைய தொடர்பை நான் கேட்டிருந்தேன் ஜெயராண்டேசன் அவர்களிடம் தனிப்பட்ட முறையில். அந்த பள்ளி பிறகு பார்த்தால் அவர் தரையில் 2வது அது ஃபாதர் ஜெயசேகரம் பிள்ளை என்று நினைக்கிற சரியான பேர் தானே, அவர்களுடைய ஒரு மினிஸ்ட்ரிக்கு கீழால அதை அவர்கள் பார்க்கிறார்கள். இவர் கேட்டு அவர் தொடர்பு தரையிலேயே அல்ல ஜெயராண்டேசன் அவர்கள் மறந்துட்டார தெரியாது. அது அவரும் ஒரு நிகழ்ச்சியர் ஏன் தொடரவில்லை? இந்த வருஷம் இன்னும் எத்தனை பேர் போக போறீங்க? சாந்தினியர் போறீங்களா இலங்கைக்கு? நான் போறேன். அதுதான் 4ஆம் தேதின்னு சொன்னேன். மன்னிக்கவும், எனக்கு இன்னொரு மகன் அடிச்சுட்டு. சரி நன்றி. இல்ல இலங்கைக்கு போறீங்களா இந்த முறைன்னு கேட்கிறேன் நான். இல்ல சரி, சிவாஜினி அவர்கள் போவார்கள் நினைக்கிறேன். ஈஸ்வரன் என்ன போற பிளான் இருக்கா? போனால் போகலாம். இல்லை சரி. பாலன் மற்றும் நேஸ் அவர்கள் போறீங்களா? ஜெயராண்டேசன் போறார். அவர் விடுமுறை இன்னும் பகிரங்கமா எழுதில்லை போல இருக்குது. வாணிமோகன் சொன்னார், அறிவித்திருக்கிறார் சொல்லி. போகவில்லை. சரி, போகாட்டிலும் நீங்க தொடர்பில் இருக்கிறீங்க தானே? இப்ப 2 தொகுப்பாளர்கள் இந்த இடத்துல வந்து அடிக்கடி இந்த காது நாரசமாக சொல்வார்கள், நான் அங்க பிள்ளையை படிப்பிக்கிறேன், நீங்க நான் அது பார்க்க அந்த பார்க்கிறேன். ஏதாவது ஒன்று நீங்கள் தொடர்ந்து இயங்குகிற உங்களை வளர்த்து கொண்ட இந்த பாமுகத்தின் பேரில் செய்கிறீர்களா?
ஆமா, எங்களுக்கு சொன்னா சொல்லுங்க, எனக்கு தெரியாம போகுது. எனக்கு இல்ல எனக்கு என்ன பொறுத்த மட்டும் நடுவுக்கு வாங்கோ, அந்த ஸ்க்ரீன் நடுவுக்கு. ஏனண்டா கரையில மைக் எடுக்காது, உங்களை இப்ப தான் கண்டுபிடிச்சிட்டேன். அது நடுவுல நீங்க கேமராவை பார்த்துக்க. இப்ப கதைங்க, விளங்குதா இப்ப? இப்ப நல்லா கேக்குது. கரைக்கு போகாதீங்க. ஓகே, நான் இப்ப கேட்டுக்கொண்டிருந்தேன். எனக்கு ஒரு சந்தேகம். சரி. சைவம் இந்துன்னு சொல்றீங்க, அதுக்கு என்ன வித்தியாசம்? அதுக்கு சைவம் நாங்கள் இதுல இருக்கிற ஒருவருமே ஹிந்து இல்லை. இல்லை. அப்ப இந்து சமயம் வந்து சொல்லுகிறாரு, இந்து என்ற ஒரு சமயம் இல்லை. அதுதான் இப்ப நீங்க சொல்லத்தான் நான் இப்ப கேட்டுக்கொண்டிருந்தேன். அப்ப எவ்வளவு தூரம் நாங்கள் அறிவறிக்கு திரும்பி போகணும் யோசிங்க. இந்த சமய மக்கள் என்று சொல்லலாம். இப்ப நீங்க கிறிஸ்டியனா? நாங்க ரோமன் கத்தோலிக். அச்சா, தப்பிட்டீங்க. நீங்க கிறிஸ்டியன் என்றா நான் திருப்பி இன்னும் ஒரு கேள்வி கேட்பேன். நீங்க அதுக்கு பிறகு கத்தோலிக், ரோமன், RC என்று சொல்லிட்டீங்க. அங்க 5 சமயம் இருக்குது. 5 இல்லை, இன்னும் கூட இருக்குது. ஆனால் 5 வைப்பமே. சரியா? இப்ப இதை இன்னும் தேடுங்க. நான் பள்ளிக்கூடமே போகாத ஒரு ஆள். நான் ஒரு பொது அறிவில செய்திகளை கோர்த்து போட்டு நான் எனக்கு ஒரு தியரி வச்சிருக்கிறேன். இதுதான் உண்மை. அது நான் வரலாற்று ஆசிரியர் கிடையாது, வரலாற்று நம்பிக்கையும் கிடையாது. நான் என்ன சொல்றேன்டா, பிரிட்டிஷ்காரர்கள் கண்டவன் நின்றவன் எல்லாம் ஒவ்வொரு பேர் சொல்றானே என்று போட்டு அவர்கள் இவர்களை கூப்பிட்டார்கள் ஹிந்துஸ். இந்தியன் ஓஷன்ல என்றதை மையப்படுத்தி அதுவே ஹிந்துஸ் என்று சொல்லி அவ்வளவு பேரையும் ஒன்றா சொல்லிட்டான். நீ இந்து, நீ இந்து, நீ இந்து என்று. பிறகு இந்த ஹிந்துஸுக்குள்ள இருக்கக்கூடியவர்கள் பிரிட்டிஷ் இந்த சார்போட ஆதீனங்கள் அமைச்சார்கள் எல்லாம் அவர்கள் தங்களுக்கு ரூல்ஸை போட்டு கொண்டார்கள். எல்டிடி டேல் ஆஃப் லாட் மாதிரி. சரியா? இப்ப எங்களை நம்ப வைத்து விட்டார்கள். நாங்கள் ஹனுமனை கும்பிடுவோம், வேற வேற சொல்லுங்க பேர்களை, எக்கச்சக்கமான. இப்ப இலங்கை தமிழர்கள் அந்தோனியார் கோயிலுக்கு போவார்கள், மொஸ்கோக்கு மட்டும் போக மாட்டார்கள். அங்கே உள்ள எடுக்க மாட்டாங்க, எடுப்பாங்கள். ஆனால் எடுக்க மாட்டாங்களோன்ற பயம் இருக்குது. அவங்கள முறைப்படி செய்யாட்டி காலையில் தெரிஞ்சு விட்டுருவாங்க. ஏன்னா அவங்க அவ்வளவு கட்டுப்பாடான சமயம். நாங்கள் எல்லாத்துக்கும் போயிட்டு இப்போ ஹிந்து என்ற பேரில் இந்த காவல் தெய்வத்தின் பேர் என்ன? ஐயனார், வைரவர் சைவத்தில் உண்டண்ணா. வைரவர் சைவத்தில் உண்டு. எனக்கு யாராவது காசு உதவி செய்றீங்கன்னா, நான் இங்கிலாந்துல டோவருக்கு கிட்ட கடற்கரையோரத்தில் ஒரு வைரவர் கோயில் கட்டி 100% அந்த உழைப்பை தமிழ் மொழிக்காக இந்த இங்கிலாந்து ஐரோப்பாவில் செலவழிக்க எனக்கு விருப்பம். 100%. சரி, அதை விடுவோம். அது கலைக்கு நீங்க கேட்ட கேள்விக்கு இவர்கள் கொண்டு வந்து இதுக்குள்ள கொண்டு வந்தார்கள். அப்ப 26 இயக்கம் தொடங்கி அடிபட்டு 6ல் நின்று, பிறகு ஒரு ஆள் புடிபட்டோன்னு 6வது போய் 5ல் நின்றாங்க. அந்த 5 சக 1 6 தான் நீங்கள் சொன்ன என்னது சாதனையெல்லாம் கௌமாரம். இந்து சமயம் என்று சொல்றது சைவம், சாக்தம், வைணவம், காணபத்தியம், கௌமாரம், சௌரம். 6 பேர்கள்ல இவங்க கொஞ்சம் கடைசியா வந்த 6 இயக்கம் மாதிரி வந்துட்டாங்க. பலம் இவங்க ரூல்ஸை போட்டாங்க. ஆனா அடிமைத்தனம் எங்களுக்கு விருப்பம். அப்ப பிரிட்டிஷ் சொன்ன மாதிரி ஹிந்துசியம், அதுக்குள்ள நாங்கள் 6 பிரிவு என்று மாத்தி விட்டார்கள். இதுக்கு மூல காரணமாக இருந்தவர் நாங்க படிச்சதை வச்சுக்கொண்டு நான் கதைக்கிறேன். ஆதிசங்கரர் என்று சொல்லி. நான் இப்ப ஆதீனம் என்று சொன்னேன் பொதுவா. ஆமா, இவர்கள் அந்தந்த காலங்களில் இந்த 5 6 இயக்க தலைவர்கள் மாதிரி ஒவ்வொரு ஆதீனங்கள். இவர்கள் பிழைப்பு நடத்த வேண்டும். எல்டிடியும் வளரணும், செலவும் வளரணும் என்றால் என்ன செய்யணும் என்றால் தமிழீழ போராட்டம் என்ற பேர்ல இந்த 6ஐயும் ஏற்றுக்கொள்ள பண்ணணும். அப்படி இருக்கிற போது இந்த பிரிவுகளில் ஒன்றாக கருதப்பட்டது சைவம். ஆனால் இலங்கையில் ஏனைய 5ம் இலங்கையில் ஈழத்தில் ஆரம்பத்தில் இருக்கவில்லை. 5 பூதங்களை மட்டுமே, அதாவது இயற்கையை வழிபட்டவர்கள். இது சைவ சமயத்தினுடைய அடிப்படைகளை நீங்கள் ஒரு தத்துவமாக படித்து கொண்டு போனீங்கன்னா, சூரியன் முதல் கடவுள், நீர், நிலம்,
ஆகாயம், நெருப்பு. இவைதான் அந்த சைவத்தினுடைய அடிப்படை. திருநூறு என்பது ஒரு சாம்பல். அது கணக்கு அர்த்தம் இருந்தாலும் நான் நம்புவது, முதலாவது நம்பிக்கை எனக்கு கருப்பு தோற்றத்துக்கு வடிவா இருக்குது. 2வது நம்பிக்கை, இது அம்மா சொல்லுவா. அம்மா பள்ளிக்கூடம் போகாத ஒரு ஆள், 8ஆம் வகுப்பு வரைக்கும் ஓரமா ஒதுங்கின ஒரு ஆள் தான். அது வரைக்கும் அம்மா சொல்லுவா, எல்லாரும் இப்படித்தான் சாவினம், எல்லாரும் இப்படித்தான் செத்த பிறவினம், இப்படி தள்ளி விடுவா பள்ளிக்கூடத்துக்கு போய்க்கல. அது 2ஐயும் நான் ஆழமாக நம்புறேன்னு உங்களுக்கு சொல்ல மாட்டேன். அது அப்படி உபதேசி அல்ல. உண்மையில முதல்ல ஸ்டைலுக்காக போடுறேன். 2 அதுக்கு பேர் நான் ஏதோ சைவம் அடையாளத்தோடு இருக்கிறேன். சும்மா இந்த மாதிரியான கதையில விடாதீங்க. எனக்கு டேசர் நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களா ஓமனிட்டு வீடியோ நிப்பாட்டுங்க. சரி, அதுக்கு பிறகுதான் இந்த ஹிந்து என்றதை பலப்படுத்தினார்கள். இதுக்கு பிறகு திராவிடம், பிறகு ஆரியம் எல்லாம் கனகதை வரும். இதுக்குள்ள போக வேண்டாம். இது பயங்கர அரசியல். எல்லாம் உருமாறி வந்திருக்கு. எனக்கு மனசுக்கு இது ஏற்புடையதல்ல. கௌமாரம் என்றா என்னது, என்ன சொல்லது, எந்த தமிழ்ல எங்க படிச்சிருக்கிறோம் நாங்கள்? நீங்க திணிக்க முடியாது. இங்கிலாந்துல இருக்கக்கூடிய ஒரே ஒரு கோயில் மட்டும்தான் இப்ப நொட்டிங்ஹாம்ல திறந்திருக்கணும். சுவிட்சர்லாந்து நாட்டின் ஞானலிங்கேஸ்வரர் ஆலயத்தினுடைய பிரான்ச். அது ஒரு கோயிலை தவிர வேறு ஒரு கோவிலும் சைவ கோயில்கள் இல்லை. அவன் தன் மொழியில பாட்டு பாடுறான், தேவாரம் மந்திரம் ஓதுறான். தமிழன் போய் அதுக்குள்ள தமிழை போடணும்னு இயக்க பாணியில விரட்டுறான். தமிழ் கடவுளுக்கு தமிழ் பூசை செய்யுங்கோ. அதில் முருகன்ற விதிவிலக்கு போல இருக்குது. இல்லை, அது வேறு மொழி கோயில். அவன் தண்ட மொழியில பூசை பண்றான். நான் போறதும் இல்லை அந்த பக்கம். அப்படி சீக் கோயில் இருக்குது, குருநானக் இருக்குது, பட்டேல்கள் இருக்குது, பஞ்சாபியர் இருக்குது, இந்துக்கள் தான் அவர்கள் எல்லாரும் அல்ல, அவருடைய பெரும்பான்மையான இந்துக்கள். நான் பூரமா அங்க போய் தமிழ்ல தேவாரம் பாடு, தமிழ்ல மந்திரம் ஓதண்டா கேட்பானா? ஒரு கோயில்ல என்னையும் வாணியையும் தலைக்கு துண்டு போடலன்னு கொண்டு வந்து கையை பிடிச்சி எடுத்துட்டு விட்டாங்கன்னு திருப்பி சொல்றேன். எனக்கு விளங்கே இல்லையண்டு அந்த காவலாளி நல்ல வயதானவர், 70 வயசு இருக்கும், அவருக்கு இங்கிலீஷ் தெரியாது. அப்ப வேற 2-3 மனுஷி சேர்ந்து சத்தம் போட, நான் என்ன பிரச்சனை, நான் ஒரு வெளியால் வந்திருக்கிறேன், துண்டை போடேன். ஒரு பிள்ளை, சின்ன பிள்ளை தண்டை துண்டை போட்டுட்டு போய்கிட்ட தாங்கொண்டு கோயிலுக்குள்ள போட்டோம். அப்போ சாப்பிட்ற இடத்து பெரிய ஹோல், எல்லாரும் சப்பானி கட்டி கொண்டு சாப்பிடுறார்கள். அப்போ வாணி சொன்னால் என்னென்னு பார்த்துட்டு போவோம், அல்லது எதுவும் பிரசாதம் இருந்தால் அது கொண்டு போவோம். ஏண்டா அது ஒரு ஹிந்து கோயில். அதுக்குள்ள நுழைஞ்சி அந்த பிள்ளைகிட்ட துண்டை கொடுத்துட்டோம். 2 பேரும் கொடுத்துட்டு, ஒரு படிக்கிற பிள்ளை தான் ஓடி சொன்னான், அங்கிள் யூஸ் திஸ்ன்னு. அப்போ அந்த ஹோலுக்குள்ளே போதான் பிடிச்சிட்டாங்க கையில். நான் எனக்கு விளங்குது இல்லை. இது அங்கே கோயில் மேல் மாடியில் முடிச்சுட்டு வந்துட்டோம்னா கோ அவுட் எடுத்து கொண்டு வர்றாரு. இன்னும் அண்டை சொல்லி போட்டு வந்தேன் நான் இங்கிலீஷில் நின்றாக்களுக்கு. வாழ்க்கையில் வர மாட்டேன் இந்த இடத்துக்கு. ஆனால் ஒரு பெரிய சேவை என்ன தெரியுமோ, இது ஈஸ்வரன் இல்ஃபர்டில் பின்பக்கமாக பாக்கிங்குள்ள இருக்குது. பாக்கிங் இல்ஃபர்ட் லேன் எண்டுக்குள்ளால் பாக்கிங் நுழையக்குள்ள பெரிய இது. அங்கே 24 ஹவர்ஸுக்கு உணவு கொடுப்பார்கள் ஃப்ரீயா. அந்த கோயில் திறந்துருக்குது சாப்பாட்டுக்காக. பூசை நேரங்கள் எல்லாம் யாரும் வந்து வழிபட்டு போகலாம். சரியா? இருந்தாலும் அவர் ஹிந்து கோயில். அது யாரு நெய்சிரிப்பவர்களே, அந்த கோயில் இந்த வெளியில விட்டுட்டாங்க. நான் ஹிந்து இல்லை. ஹிந்துஸ் இந்த பஞ்சாபியர்களை பொறுத்த வரைக்கும் ஹிந்துஸ் இந்த வருஷப்பிறப்பு சித்திரை 14. ஆனா அவர்கள் வைசாக்கி அல்லது விசாக்கி என்று கூப்பிடுகிறார்கள். நாங்கள் சமஸ்கிருத பேரை உச்சரித்து கொண்டு தமிழ் வருஷம் போய் சொல்றோம். யார் இந்த முறை இந்த வருஷத்துக்கு பேர் என்ன? போன முறை அடாரியா பிடாரியா? தமிழ் கிடையாது. சாந்தினியர்களே, யுவர் ஓனர், உங்களுடைய கவனத்துக்கு இதை விளங்காமலே சமஸ்கிருத வருஷம், அது ஹிந்து வருஷத்தை நான் தமிழ் வருஷம் போய் சொல்றேன்.
தமிழ் புத்தாண்டுன்னு சொல்றாங்க. நான் அது இந்த முறை சொல்லி இதுல வந்து கதைச்சு நான் அது தமிழ் உண்மை. புத்தாண்டுன்னு சொல்ல. எத்தனை சைவ கோயில்கள், சைவம் இல்லை இந்து தமிழாக்களோட கோயில்கள், பள்ளிக்கூடங்கள், தமிழ் பள்ளிக்கூடங்கள், இயக்க தலைவர்கள் மேலே தமிழ் புது வருஷ வாழ்த்துன்னு தானே போடுறாங்க. அதுவும் இந்தியாவிலேருந்து வேற படத்தை காப்பி பண்ணி போட்டு போடுறதுங்க. ஆனால் நான் அது இந்த முறை கதைச்சிருந்தேன் மாமா. இந்த ஒரு முதல் போன வருடங்கள், அதுக்கு முதல் வருடங்கள் இல்லாத அளவுக்கு இந்த வருடம் பலர் இந்தியாவில முன்னணி பேச்சாளர்கள், முன்னணி தமிழ் ஆர்வலர்கள், முன்னணி தமிழ் விரும்பிகள் என்று சொல்லலாம், அவர்கள் எல்லாரும் தமிழ் புத்தாண்டு என்று சொல்லி இருந்தார்கள். எல்லோரும் நான் கேட்ட அந்த சிறப்பு பட்டிமன்றங்கள், சிறப்பு பேச்சுகளுக்கு அதான் உண்மை. அதை நாங்கள் குக்கிராமத்தை கூட நடத்துறதுக்கு தகுதியற்ற இனம் என்று சொல்லிட்டு இருந்தானே இவர்கள். ஏனென்றால் ஓகே, அதுக்கு பின்னணி இருக்குது. ஐபிகேஎஃப் காலத்தில் வந்து தன்னுடைய ஆசையை பூர்த்தி செய்து கொண்டது அமைதிப்படை என்ற பெயரில் இந்தியா. தன்னுடைய சூழ உள்ள நாடுகளில் தன்னுடைய வல்லரசை நிரூபிக்கிறதுக்கு செய்ய வேணும். இந்த 2009க்கு பிறகு, அதாவது எங்களை எல்லாம் அழிச்சு போட்டு எல்லாம்னு சொன்னது பிள்ளை. ஈஸ்வரன் அண்ணாவும் சாந்தினியும் தான் அடிபட்டது. நான் சும்மா 2 பேர்ல ஒரு ஆளுக்கு ஜெயவேவா சொன்னான், ஆனா என்னையும் அழிச்சு போட்டான். 2 பேர் தானே சண்டை பிடிச்ச. நீங்கள் முந்தி நாங்கள் இந்திய அமைதிப்படையை அனுப்பினாங்க, இந்த முறையை அனுப்புவோம் பண்ணிட்டு தோற்றதுக்கு பிறகுதான் 23 நாடு சேர்ந்தேன்னு சொன்னீங்க. ஒருத்தருக்கும் தெரியாது 23 நாடு என்னண்டு. ஆனா ஒரு நாடு உண்மை, இந்தியா. மற்றும்படி இந்த ஆங்கிலத்தில் என்ன சொல்வார்கள், கூலிப்படைகள், என்ன என்ன நரீஸ், அதாவது கூலிக்கு போய் சண்டை பிடிக்கிற பேர் கனவேர் வாழினம். இங்கே அவர்களை ஹயர் பண்ணித்தான் அந்த நாடுகளிலிருந்து படைகள் வந்தன. விமான ஓட்டிகளாகவும் பீரங்கி இயக்குநர்களாகவும் இருந்தது வேறு வேறு நாடு. அந்த நாடு அனுப்ப இல்லை, இந்தியாவினுடையதான் நடந்தது. பிறகு இப்போ இந்த வரைக்கும் கவனிக்கிறதுல சமயங்கள் ஒருக்கா வெள்ளப்பெருக்கு வந்தது, பிறகு புயல் வந்தது, இதுகளுக்கு பிறகு பெட்ரோல் இல்லாமல் போச்சுது இதுக்கு முதல் அரசாங்கத்தில். அந்த நேரம் திருப்பி எங்களோட ஆதிக்கத்தை சீனாவுக்கு எதிராக பத்துறதுக்கு யார் உள்ள வந்து நிறைய உதவிகள் அள்ளி அள்ளி எடுங்கோ எடுங்கோன்னு போட்டுட்டு போனது பாரதிய ஜனதா தளத்தினுடைய ஆட்சியாளர்கள் தான். அதை இந்தியாவினுடைய ஹார்ட்கோருடைய ஆசைக்கு செய்தார்கள். இப்ப திருவள்ளுவர் மண்டபம் திருப்பி பெயர் மாற்றப்பட்டிருக்குது. கதையை கேள்விப்பட்டிருக்கீங்க. நான் இதை கதைக்கிறேன் இல்லை, இன்னைக்கு கேள்வி எழுப்பி நீங்க கேட்டபடியா சொல்றேன். இந்தியாவினுடைய அப்படியே வலுக்கரங்கள் கலை, தமிழ், சமயம், வியாபாரம், அரசியல் எல்லாவற்றிலும் மிக அழகாக பரவி விரவி கொண்டே போகுது. நான் இதை முந்தியே அடிவர்ற காலத்திலேயே சொன்னேன். நான் இப்பதானே டாக்டர் ஒருத்தர் இந்தியாவிட்ட கொடுப்போம்ன்றார். நாங்கள் சொன்னோம் கொடுக்க தேவையில்லை, நாங்கள் இந்தியர்களாக வாழ்ந்தோம் என்றால் நாங்கள் தப்பிடுவோம் என்று. அது வேற கோபத்தில் சொன்னது. இவர் இந்த இந்த எம்பிபிஎஸ் சொன்னது வேற கதை. ஈஸ்வரனா தெரியும் தானே. இப்போ முந்த நாள் போய் எந்த கூட்டத்தில் போய் கதைச்சிருக்கிறாருன்ட்டு கதைச்சி போட்டால் அது தமிழில் நியாயப்படுத்துகிறார் நேற்று. சரி, ஏன்னா நாங்கள் முக்கர்கள், நாங்கள் இதெல்லாம் கேட்டு ரசிப்போம் என்றது. அப்போ இது என்ன நடந்தது என்றால், இப்போ அவர்கள் ஆரியத்தினுடைய வழிவந்த கொள்கையைத்தான் இந்தியா முழுக்க நிலைநாட்டுறதும். இப்போ அண்ணாமலைங்கிற ஒருவரை இறக்கி விடப்பட்டிருக்கிறது. அது பிடிவன்னு சொல்லாமல் வித்தியாசமாக வர்றார் பாருங்க. அடுத்த முறை கனசீட் போகுது. இறுதியில் சொல்லுவார்கள் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டு சேர போகிறோம். அதே மாதிரி இலங்கைக்குள்ள விரவி போனது எல்லாமே இந்தியாவினுடைய வட இந்தியாவினுடைய ஆளுமைகள். எங்களுக்கு காசு தந்துட்ட தெய்வம் தானே, காசும் உதவியும் கொட்டிட்டு போயிட்டாங்கன்னா கடவுளே. அது மாதிரி தான் இப்பத்தி அரசாங்கத்தையும் சனம் கும்பிட்டது, எல்லாம் தர போறாங்கன்னு. நான் எந்தி எடுக்காட்டி ஒரு தரம் தர மாட்டாங்களே எனக்கு இல்லை. அப்போ இந்த இடத்துல பாருங்க, அவங்க எந்த கொள்கை, அவர்களுக்கான அடிப்படை கொள்கை, பாரதிய பிஜேபிங்கிற அமைப்பினுடைய அடிப்படை இயக்கம் சிவசேனா.
அது வந்து இயங்கிக் கொண்டிருக்குது. அதுதான் பாரதிய ஜனதா தளம் என்ற ஒரு கட்சியை உருவாக்கினது. அதாவது ஐஆர்ஏல வந்து ஐஆர்ஏங்கிற இங்க அயர்லாண்டில் ஒரு அமைப்பு வந்து ஷின்ஃபைன் என்கிற ஒரு அரசியல் அமைப்பை கொண்டு வந்து பாராளுமன்றத்துக்கு போனார்கள். அவர்கள் அடிப்படையிலே வந்து அடிப்படைவாதிகள். அது மாதிரி சிவசேனா தான் இந்தியாவை ஆளுகிறது. ஆனா அரசியல்ல அது வர முடியாது. எத்தனை கொலைகள், எத்தனை செய்ய முடியாதெல்லாம் சமயத்தின் பேரில் செய்தார், கடவுள் பேரில் இல்லை. சமயம் அப்ப அவை இன்று வந்து நேசிலிப்ப காக்கா மாதிரி அவஞ்சித பாவத்திலாம் நாஞ்சு பார்க்கணுமா? நான் இன்று இல்லை. அப்ப இந்த நிலைமை இன்னும் ஒரு 5 ஆண்டுகளுக்குள்ள ஈழத்தவர்கள் வட இந்தியாவினுடைய கோலத்துக்கு மாறிவிடுவார்கள். ஆனா சத்தியமே எனக்கு கவலை இல்லை. ஏன் சொல்லுங்க? நான் இதை கதைச்சாலே அதே ஈழத்தவன் என்ன பேசுறான்? உன்னை பற்றி தெரியாதா? உன் அடிப்படை தெரியாதா? நீ எந்த இயக்கம் எனக்கு தெரியாதா என்றாங்க. இவர்கிட்ட போய் நீ 95 பிறகு ஒன்றும் தெரியாது ஏன் திருப்பி கதைப்பான்? நல்லா சாவுங்கோ. மொழி சிதைஞ்சு போயிட்டு ஏற்கனவே அது தெரிய தொடங்க போகுது. இன்னும் 5 வருஷத்துலேருந்து தெரிய தொடங்கும். இப்ப இன்னும் நான் நினைக்கிறேன் உங்களையும் சேர்த்து எங்கட வாழ்வியல்ல தாய்மொழியை வாழ்வியலாக்கி கொள்வோம். உலகத்தை மாற்றி இயலாது. நல்லது சொன்னா பேசுறாங்க. ஈஸ்வரன்னா ஒரு பொது தளத்துல பேசிட்டார் என்றால் அடுத்தவரை அடிப்பாங்க. வீடியோ வரும். இவரை தெரியாதா எங்களுக்கு? இவர் தெரியாத கதையெல்லாம் சொல்லுவார். இவர் அந்தமான் தீவில் இருந்த போதுன்னு தொடங்கும். இவர் யோசிப்பார், அந்தமான் தீவுக்கு ஓடினார். இல்லை, இவர் போனார், இவர் பொய் சொல்றார். யாரை கண்டாலும் அடி. இப்ப ஜெர்மன்ல ஒரு இளையவர் ஒருவர் இந்து சமய தலைவர்கள் எல்லாம் அவரும் சரியா சாடி வீடியோ போடுறாரு, பார்த்திருக்கிறீங்களோ? அவ்வப்போது பார்க்கின்றேன். அவரும் அதுல ஒரு ஆளா அவர் ஏதோ காப்பாத்த நினைக்கிறாராம். சரியான பாவம். சொல்றது சரியா இருக்கலாம். இப்ப என்ன ஆறுமுகம் சொல்ற முறைகளும் மற்றது தேவையில்லாமல் கூட உங்களோட குரல் கொஞ்சம் தூர நிக்கிறீங்களா? தேவையில்லாமல் கூட கொஞ்சம் கதைக்கிறார் போல கிடைக்குது எனக்கு என்ற அளவர். ஆமாம். இப்ப ஆறு திருமுருகன் என்கிற ஒரு பெரிய மனிதரை அவர் செய்த செய்கைகளை மட்டும் தெரிஞ்ச அளவிலேயே பார்த்துட்டு பிரமிச்சு போய் நிக்கிறோம். அவர் மனுஷன் தானே, அவருக்கும் உணர்ச்சிகள் உண்டு தானே. அவர் ஒரு 10 விஷயத்தை செய்தா அதுல 2 விஷயத்துல தன்னை அறியாம பிளவிட்டிருப்பார். நான் ஒரு மனிதாபிமிக்க மனுஷன் என்ன செய்யணும்னா, நான் அவர் செய்த நன்மைகளை நான் முதல் தூக்கி பிடிக்கணும். ஏனென்றா என்னால செய்ய முடியாது. இங்க சைவமுண்டி சங்கத்தின் 40வது ஆண்டு விழா அடுத்த வருஷம் 50 கொண்டாட 40க்கு அவர் தான் சீஃப் கெஸ்டா வந்தவர். அவர் வர்றாரு போட்டே நான் போனான். அதுல சொன்னதை இப்ப பலரும் சொல்லுறா, அதுல அவரே தான் சொன்னார். அப்பவே சொன்னார் 106 அம்மாக்கள் அப்பாக்களுக்கு நான் கொல்லி வச்சிருக்கிறேன். எங்கட அமிர்தன் அத்மிகானுடைய அம்மாக்கு இவர் காலத்துக்கு முந்தைய அம்மாவை தெரியும், தங்கம்மா அப்பா குட்டியை. சரியா? தங்கம்மா அப்பா குட்டியை வாழும் காலத்தில், நான் பள்ளிக்கூட காலத்தில் அவரை ஒரு தவறான நடத்தைக்காரி என்று சமூகம் சொன்னது. பேப்பர் எல்லாம் எழுதப்பட்டது. அவர் தவறு விட்டிருக்கலாம். ஏன் உலக அன்னை என்று யார சொல்றோம்? அன்னை தெரேசா. ஏன் கல்கட்டாவுக்கு ஓடினவர்? அவரும் தப்பிழைத்தவர் தான். ஆனா மனம் திருந்தி தன்னுடைய மேட்டுராணியார்கிட்ட கேட்கிறா. மேட்டுராணியார் அதி உயர் இல்லை, தன்னுடைய அந்த என்ன அவைக்கு ஒரு அமைப்பு இருக்குந்தானே, அவர்கிட்ட கேட்கிறா, இனி நான் இந்த நாட்டில் வாழ முடியாது, என்ன எங்கேயாவது ஊழியத்துக்கு அனுப்புங்கன்னு கேட்ட போதுதான் அந்த அமைப்பின் தலைவி அவ சிஸ்டர் அவ முடிவெடுத்தது. அவைகளுக்கு பிளான் இருக்குந்தானே உலகத்துல, கல்கத்தா என்று தமிழ்ல சொல்றோம், அந்த நாட்டுக்கு இறக்க விடப்பட்டது. அவ செய்த அர்ப்பணிப்புகளை வச்சு கொண்டு அவாவை துவம்சம் பண்றதுக்கு அவ சின்ன வயசுல செய்த சில நடவடிக்கைகள் நான் சொல்றது எவ்வளவு தூரம் சரி எனக்கு செய்தாலும் தவறு இல்லை. இப்ப கடவுளுக்கு ஒப்பா ஒரு தரம் இல்லையென்றா மற்றவர் அத்தனை பேரும் 50% தவறிழைப்பார்கள். அவர்கள் மனிதர்கள்.
சரி. அப்ப இந்த பையன் என்னத்த கதைச்சான் கொஞ்ச நாளா. ஐயோ! தேடி பார்க்க வேண்டிய துர்ப்பாக்கி நிலை எனக்கு வந்துட்டுது. என்னன்னா, ஒன்று எனக்கு ஆறு திருமுருகன் இப்படி செய்திருப்பாரோன்ற மாரியும் வந்துட்டுது. 2வது இவன் யாருன்னு தேட வேண்டி வந்துட்டுது. அப்ப நான் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா யூடியூபையும் பார்த்துட்டு, இப்ப பார்க்குறேன் இல்ல. எல்லாம் வெட்டிட்டேன். ஓகே. ஏன்டா விசர்க்கதை வைக்கிறான் இருந்து கொண்டு. ஆனா அவற்ற நோக்கம் என்ன? அவர் சரி. அவர் அந்த அறியாமையே போக்கணும்னு தான் விரும்புறார். ஆனால் அவற்றை கொண்டு போற விதங்கள் வேறையா இருக்குங்க. அவர் அந்த மாறி எங்கள்ட்ட இருக்கிற அந்த நீங்க சொன்னது சரி. அது அவற்ற நோக்கம். நான் அப்போது சொன்ன நான் என்றால் வெறியா வாழணும் என்று. அவர் அந்த இடத்துல நிரப்பி காட்டட்டுமே, அவர் வாழட்டுமே. இருந்து கொண்டு பேஸ்புக்ல இருந்து கதை சொல்றது அவையில இல்ல, இவர் வாழ இல்லை. அதுதானே அப்போது நான் கண்டிச்சேன். நான் எம்மில் பலர் கூட கொள்கைகளை கதைக்கிறோம், நாங்க வாழ்வதில்லை. நான் அதை மறுக்கிறேன். அப்படிப்பட்ட கதையை நான் கதைக்காம விட்டுருவேன். இப்ப இயக்கத்தால் நான் பட்ட துயரம் துன்பம் என்று சொல்லி ஐரோப்பாவில் எனக்கு நடந்த கதை தான் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். நான் நீங்க இலங்கை இந்தியாவில் அல்லது மாலதீவில பட்ட கஷ்டத்துக்கு நான் பொறுப்பு இல்லை. எனக்கு துன்பங்கள் ஏற்பட்டது, இன்றைக்கும் இந்த நிலையில் இருக்கிறோம் என்றதுக்கு மூல காரணம் சொல்லப்பட வேணும். இனிமேல் யாரும் செய்யாதேங்கோ, அப்படி எல்லாரும் வாழணும். எனக்கு பிடிக்காதவனும் வாழணும், எந்த கருத்துக்கு முரண்பாடானவனும் வாழணும். அதே மாதிரி தான் இப்போ அவற்றை கதை சொல்லுவோம். ஏன் அதை எடுத்து காய்ச்சினான்டா, இப்போ இது எல்லாமே சேர்ந்து இப்போ அப்போதை கதைச்ச மாதிரி தான் எங்களுக்கு. நாங்கள் சமயத்தால் மொழியால் பிளவுபட்டிருக்க தேவையில்லை. அவனவனுக்கு அவனவனுடைய மொழி தாய்மொழி, இன்னும் ஒரு தாய் இகழ வேண்டிய அவசியம் இல்லை. அது இந்தியாவில் தமிழ்நாட்டில் அரசியல் நடத்தினோம், அது வேறு விஷயம், எங்களுக்கு தெரியாது. அது நான் வாழ்க்கையில் இனி அங்கே போகவும் மாட்டேன். ஆனால் சமயம், மொழி, சாதி, தமிழ் பள்ளிக்கூடம், கோயில், கலை அமைப்பு, டான்ஸ் டீச்சர், வயலின் டீச்சர், விளையாட்டுக் கழகம், அரசியல் கட்சி, 1 2 ஒன்றா வர்றதுக்கான வாய்ப்பே இல்லாமல் போகிற போது நாம் என்னத்தை பீட்டி கொண்டிருக்கிறோம். சரி, இது ஓவராலாக கதைச்சு நாங்கள் எடுத்துக்கொண்ட விஷயம் நாம் அதுவாக வாழ்வோம், நானே உலகமாக, எதை நினைக்கிறோமோ அதுவாக. அதில் நம்பிக்கை இருக்கா? நினைக்கிறபடி தான் நாங்கள் எங்களோட வாழ்க்கை மாறிக்கொண்டு போவதுண்டு. கணக்க சாட்சி சொல்லுவேன் நான். கணக்க சாட்சி, நான் ஒரு 3 மாதம் ஒன்றையே யோசிச்சேன்டா, அதே மாதிரி நிறத்தில் வராது. அது செய்யக்கூடிய இன்னும் ஒரு வாய்ப்பு ஒன்று உருவாகுது. வேறு ஆக்கள் சொல்லிடலாம், இன்னும் இது செய்யுது, இப்படி செய்தா பாரு நல்லா வரலாம்னு. எனக்கு அது ஓடுதில்லை, அதுக்குள்ளே போக முடியாமல் கிடக்கு. எனக்கு நான் வேறு ஏதோ நினைக்கிறேன், அவன் சொல்கிறான் நான் முட்டாள்தனமாக சிந்திக்கிறேன். பிரச்சனை இல்லை, எனக்கு இது விருப்பமாக இருக்குது. அப்போ நான் அதை செய்கிறோம். அப்படி யோசிக்கல, நிறைவுக்கு வருவோம். எங்கட சொல்லும் செயலும் ஒன்றாக மாறட்டும். சமூக ஒருங்கி சேவை மீளவும் நமக்குள்ளே வலியுறுத்துவோம். நாம் அதுவாக இருப்போம். நாளைக்கு இப்போ நான் எந்த வானொலிகளை பற்றி, தொலைக்காட்சியை பற்றி அண்மையில் ஒரு 10 வருஷத்துக்குள்ளே யாரையாவது குறை சொன்னதா எங்கேயாவது கேட்டிருக்கிறீங்களா நீங்கள்? எனக்கு விமர்சனம் இருக்குது, பிரச்சனை இருக்குது, என்னை ஏற்றுக்கொள்கிற வானொலிகளும் இருக்குது இப்பவும். ஆனால் இதில் என்ன சொல்லுவேன், மற்ற வானொலிகளுடைய பாராட்டை இங்கே சொல்லுங்க, குறைய பேசக்கூடாது. இப்போ பாலனவர்களை கூட 2 தடவை கண்டிச்சு நான், அங்கே நடந்து இங்கே கொட்ட வேணாம். நீங்க பாராட்டே இல்லை, அது வேற விஷயம். ஆனால் நாங்கள் அவர்களை திட்டுவதை விட அவர்களால் செய்ய முடியாததை பொறுப்பெடுத்து சமூகத்துக்கு பங்களிப்பை கொடுப்போம். வாழப்போகிறது கொஞ்ச காலம்தான், அது ஒரு நாளோ ஒரு வருஷமோ தெரியாது. இருக்கிற காலத்தில் நான் கடைசி நேரத்தில் சேடம் இழுக்காமல் என் வாழ்க்கை போக வேண்டும். நேற்று நிலாவுண்ட அப்பா ஈஸ்வரனான தெரியுதா யாரை சொல்றேன்னு? அந்த மகள் உண்மையில கவலைப்பட்டவா, அப்பாண்ட நண்பர். ஆனா அவர் விரும்பின மாதிரி அப்படியே படுத்து கொண்டிருக்கும் போதே அந்த மூச்சு வேறும் தானே, அந்த இவா இதுலயே இருந்திருக்கிறா, லீவு அன்றைக்கு வேலை இருந்துட்டு டாய்லெட்டுக்கோ அங்கேயோ போட்டு திரும்பி வரைக்குள்ள அந்த மூச்சு சத்தம் நின்றுட்டு.
இல்ல, நான் அவருடன் உங்களோட குரல் பழகியது வருது என்று இல்லைன்னா சொல்வது மிக அல்லது குறைவு. இப்போ வருதோ? க- கதைத்த நாட்கள் உண்டு, ஆனால் பழகியது ஊன்றியல்ல. அவர் ஓமானில் இருந்தவர், நானும் ஓமானில் இல்லை இல்லை, இருந்தவர். அவரை தெரிந்தவர் என்று சொல்லி அவருக்கு ஒரு தெரிந்தவர் 6-7 பேரை தானாம். தெரிந்தவர் என்று நான் அவரை உயிரோடு போய் சந்தித்து கதைக்க வேணும். டெலிஃபோனில் கதைச்சேன் நான் இறுதி மட்டும். ஆனால் உயிரோட போய் சந்தித்து இருந்து கதைக்க வேணும் என்று ஆசைப்பட்டு இடத்தை கேட்டேன். அதுக்கு பதில் இதுவரை இல்லை. ஆனால் எது வந்தாலும் அது பிரயோசனம் இல்லை. இனி சரி, வந்தாலும் ஓகே. அப்ப தொடர்பு கொண்டீங்கன்னா அந்த பிள்ளை சந்தோஷப்படும். நான் கதைத்தேன். நான் அவருடன் இறுதி இல்லை இல்லை, இப்ப இதுக்கு பிறகு நான் கதைக்கவில்லை. எனக்கு சற்று கொஞ்சம் மனசுக்கு நான் இப்போ காலத்துக்கு பிறகு எங்களோட பிள்ளைகள்ற அழகிய மலர்கள் அவர்கள்ற அந்த முழு நீள அந்த நிகழ்வில் தான் நான் வந்தேன். நான் ஓடி போய் நானாக கஷ்டப்பட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணி கதைச்சேன். நான் ஓடிப்போன நான் என்ற பொருளோட ஒரு கார் ஒன்றில் வந்து தூரத்தில் பார்க் பண்ணியிருந்த வந்தது. நான் காரை மறைச்சு முன்னுக்கு நின்று மறைச்சு, நீங்கள் ராஜகோபால்ற மகள் தானே, மகளாண்டு கேட்கல மகள் தானே என்ன அது திறக்கல. அதாவது பதும் தட்டுன பிறகு பயம், என்ன யாருன்ட்டு மட்டும் பிடிக்கல, பயம் உண்டு வருந்தானே. நான் கழிச்சு நான் இப்படி இதுன்னா இப்படி ராஜகோபால்ற தெரிந்தவன் எப்படி இருக்கிறார் என்று அப்படி நானாகவே கஷ்டப்பட்டு அறிமுகம் செய்து அந்த பிள்ளையோட ஆச்சு. அந்த பிள்ளைகிட்ட ஒரு ரிக்வெஸ்ட், ஒரு வேண்டுகோள் கொடுத்த, அதை ஏதோ நான் அதை பெற்றுக்கொள்ளவில்லை. இப்பொழுது அவரின் உடல் எங்கு உள்ளது, எங்கு அடக்கம் எங்க கிரியல் செய்வது, எங்கு அடக்கம் பண்ணுவது என்று தெரியும். சரி, இப்போதான் புரிந்தது. சரி, இறுதி பயணங்கள்ல கலந்து கொள்வேன் என்றதுதான் இது. நான் இப்ப இலங்கைக்கு போகாம விட்டதுக்கு பிறகு அந்த பயணத்தை விட எத்தனையோ பயணங்கள் நான் பிரித்து வேறொரு நாட்டுக்கு போவதும் வருவதுமாக இருக்கின்றேன். அதால என் சொந்த தம்பி ஒரு சின்னம்மாட மகனும் ஒருத்தர் இங்கே செத்தவர், அந்த வார்த்தை பிள்ளை இறந்தவர். எனவே அதுக்கும் நான் போகல. நான் போகாம விட்டது காரணங்களுக்கு என்னுடன் ஒருவர் வர வேண்டும் துணைக்கு. மற்றது போறதுக்குரிய வசதிகள் ஏற்பட வேண்டும். இப்படி பல வசதிகள் இந்த காலத்தில் அடங்கியுள்ளதால சிலதுகளை தவற விட சந்தர்ப்பம் கூட இருக்கு. அது ஒருவருக்கும் உரிய தனிப்பட்ட விஷயங்கள். சரி, நல்லது. இப்போ பதில் கிடைத்திட்டது. இனி ஓகே. நான் சொல்ல வந்த கதை என்னென்றால், அப்படியே அந்த சேடம் என்றதும் வடமொழிதான். அதுதான் அந்த உயிருடைய ஊசலாட்டம். அது அந்தரிக்காமல் நாங்கள் விவாகரத்துக்கு போகிறது தான் உலகத்தின் வாழ்வுக்கு கிடைத்த ஒரு மகா உன்னதமான ஒரு நிறைவு என்று இது என்னுடைய நம்பிக்கை. நான் இதை வானொலி காலத்திலே சொல்லுவேன், சேடமுழுக்காம சாகணும் என்று. அதை அடைந்தால் போதும், அதுதான் இறைவன். அது ஒரு விஷயம். மற்றது திருமுருகன் ஐயா அவர்களை பற்றியும் இன்னொருவர் இலங்கை ஜெயராஜ் என்று சொல்கிறேன். பேரை சொல்லாம சொன்னா முதல்ல. அந்த இருவரும் செய்த சேவைகளை பற்றி தான் நாங்கள் முன் நிறுத்தி கதைக்க வேண்டும். எவரும் இதில் இல்லை, எவரும் அதைத்தான் நான் வரவேற்கிறேன். அவர்களின் பின்புறம் எதுவாயும் இருக்கலாம், ஏனென்றால் அவர்களும் மனிதராக இருக்கிறார்கள். இருக்கலாம் என்ற கேள்விக்குறியோட வைத்து என்ன இருக்குதுன்றதை பற்றி நாங்கள் பாராட்ட வேண்டும், கதைக்க வேண்டும், வரவேற்க வேண்டும். இதுதான். எனவே அவர்கள் இருவரையும் பற்றி கேவலமாகவோ தரக்குறைவாகவோ குறைவாக கதைப்பதை எவரும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றதான் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அப்படியே அவர் நல்ல விஷயங்களை நல்லதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் மக்கள் என்றதான் இந்த விருப்பம். எனவே குறைகளுக்கு அந்த குறைகளை தூக்கி பிடிப்பதை விட நிறைகளை முன்னிறுத்தி அந்த குறைகளை இன்னொருதனம் செய்ய வேண்டும் என்ற நிலையை ஏற்படுத்தணுமே ஒழிய அதை கதைப்பதால் நான் பெரியவன் என்று நினைப்பதால் எந்த அர்த்தமும் இல்லை. காந்தி என்ன செய்தார், காந்தி எதை தந்தார் என்பதை பற்றி யோசிப்பதான ஒழிய காந்தியை பற்றி பிள்ளையாக்கதைத்தான் நான் ஒரு பிரபல்யமாகுவேன் என்ற
ஒரு ஒரு மனப்பாங்கு அது உண்டு. அதுவும் இருக்கிறது. ஆமாம் ஆமாம் ஆமாம். எனவே நாங்கள் அவர்களைப் போல் நான் செய்ய முடியாது. அவர்கள் செய்ததில் ஒரு வீதம் நான் செய்ய முடியாது. எனவே அவர்கள் எனக்கு ஆண்டவனுக்கு பக்கத்தில் தான். என்னை விட அடிப்படையில திருமணமாகாமலே நான் வாழ மாட்டேன் முதல்ல. அது அவருடைய ஆரம்பம். அது ஒன்றை செய்கிறது. சரி, இலங்கை ஜெயராஜனாலும் சரி, அந்த கொல்கத்தாவில் அன்னை திரேசாவா இருந்தாலும் அவர்களின் சேவையை நாங்கள் சும்மா மட்டிட முடியாது. பாரதிராஜாவோட அந்த வசனத்தை நீ திருப்பி திருப்பி நினைக்கலாம் தானே. டே ரஜினி உன்ட நடிப்பு பிடிக்கல, ஆனா உன்னை பிடிக்கும். உன்னை பிடித்து அப்ப தீயதை செய்ததை எனக்கு அதுல விருப்பமும் இல்லை, நான் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டேன். சரி, அதை ஒரு புறம் வைத்து இப்போது நீ செய்தவைகள் என்று அப்படியாவது வாழணும் நாங்கள். அப்போ உலகத்துக்கு புரியும். இங்க ஒரு மனிதன் இயக்க தலைவராக இருந்தாலும் சரிதான், சமய தலைவராக இருந்தாலும், அரசியல் தலைவராக இருந்தாலும், அவனுக்கு 50% நல்ல பழக்கங்களும் 50% அடிப்படை மனித குணங்களும் சேர்ந்து தான் உருவாகி இருக்கிறாங்க. அது ஏற்கனவே சொல்லிக்கிறேன், நடாமோன் 50% கெட்டவன் தான். ஆனால் அதைத்தான் நம்பி பழகுறீங்களா, அல்லது அவன்கிட்ட இருக்கக்கூடிய நன்மைகளை எண்ணி அதில் 2 கலந்து உயர்றமான்றது தான் நாங்கள் எங்களோட பகுத்தறிவு வேலை செய்யணும். அந்த இடத்துல இந்த இடத்துல தவறு பண்ணாத ஏன் காந்தியை பற்றி சொன்னபடினால சத்திய சோதனையினுடைய அரைவாசி பக்கம் என்ன நடந்தது அவரே சொல்லிட்டாரு, தான் என்னென்ன செய்து. யாரு இல்ல இல்ல அப்படி நம்பினீங்கன்னா நீங்க சரியான ஏமாளியா இருக்கிறீங்க. எனக்கு தெரியும், நானே தலையில அடிச்சு கொண்டு சில ஓடி திரிவேன், ஏன் எனக்கு இந்த புத்தி வந்ததுன்னு சொல்லி. இல்ல 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 இப்பவும் தான் இல்ல இல்ல அப்படி பாலன் அப்படி சொல்லி நீங்க 100% நல்லவனா காட்டிக்கொள்ளாதீங்க. இப்ப இல்ல அது நடிப்பு, அது நடிப்பு இல்ல, அது அவற்ற பிசினஸ். நாங்களும் ஏமாந்து போயிடுறோம் பார்த்து. நான் ஒருவரையும் உலகத்துல காண இல்லை, 51% நல்லவரா காணவே இல்லை. நான் இந்த வரைக்கும் 50, 60, 40 அது எனக்கு தெரியாது. நான் எனக்குள்ள போட்ட கணக்கு அரைவாசி உயர்வான குணங்களும் அரைவாசி அதுக்கு எதிரான குணங்களும் சேர்ந்துதான் மனிதன் வாழ்கிறான். நீங்க அத்தனை பேரையும் நீங்க நம்பி ஃபுல்லா இப்ப இணையதளத்துல சாமான் வாங்குறீங்கன்னா 50% மாத்திடுவான், லபக்கடி என்று அனுப்பி விடுறான், மிச்சம் 50% நேர்மையாக தருவான் உங்களுக்கு. அப்ப இணையம் கெட்டதில்லை. ஏஐ செயற்கை நுண்ணறிவு என்றால் அதுல எனக்கு இருக்கக்கூடிய 50% நன்மைகள் இருக்குது. 50% இது என்ன ஏமாற்றிடும், கெடுத்துரும். அது புரிதல் இல்லாம வாழ்க்கைக்குள்ள வந்தீங்கன்னா இல்லை. நான் திருவள்ளுவர் தமிழர் ஆண்டு கேட்டேன் நான் கன வருஷத்துக்கு முன். உறுதி உங்களோட அம்மா தானா? எத்தனை பேர் அதுக்கு தானே எனக்கு பேச்சு, அது திருவள்ளுவருக்கு பேச்சு விளந்தான். ஓல்டன் என்றதான் சுவிட்சர்லாந்து 3 கோயில் 2 பூட்டி ஒண்டா வந்த கதை சொன்னேன் நான். ஓல்டன் அந்த ஏரியாவிலேருந்து ஒரு ஐயா வந்து எடாமோன்னு இந்த மூஞ்சி இனிமேல் நான் பார்க்க மாட்டேன், இந்த காட்டிலைக்கு வர மாட்டேன், திருவள்ளுவரை தமிழர் ஒன்று கேட்குறியோ நீன்ட்டு. நான் என்ன ஐயா நிரூபிச்சுட்டு போங்க, நான் என்னென்னு நம்புறேன்னு தான் சொன்னேன். ஏன்னா பிள்ளைகளுக்கு முன்னாடி நான் தப்பாக காய்ச்சிட்டேன். இன்றைக்கும் கேட்குறேன், திருவள்ளுவர் தமிழரா? சரி, அதை மாதிரி தான் பாலன். நீங்கள் கேள்வி கேட்கணும். உங்களோட பாஸ்டர்ன்ற தீய பக்கத்தை உன்னது விளங்கி இருக்கிறீங்களா நீங்க? இல்லையா? அப்ப ஜேசுநாதரை ஏன் அருவாசி சமூகம் அண்டைக்கு எதிர்த்தது? அதுதான் அவனுக்கு இவர் பிழையாப்பட்டார், அவனுக்கு இவர் பிழையாப்பட்டார், இங்க இருக்கிறவருக்கு இவர் சரியாப்பட்டார். அது உலகத்துல அவர் அந்த அவங்க அந்த அதில்ல சொந்த வாழ்க்கையில இயேசுநாதர் மனிதரா இருக்கும் போது ஒரு தப்பும் பண்ணல என்றது பயத்துல சொல்ற வார்த்தை. அவர் மனுஷனாக உண்மையா இருந்திருந்தால் அவர் தப்பு பண்ணியவராகத்தான் இருப்பார். எனவே இதை வழங்குறதுக்கு இன்னும் ஒரு 3 வருஷம் எடுத்துக்கொள்ளுங்க, ஆறுதலா கதைப்போம். அதை ஏன்னா இது 30 வருஷமா மனிதனா தான் வாழ்ந்தவர். 50% அவர் கெட்டவர் தான்.
3 வருஷம் நான் தான் உங்கள்ட்ட பிடிச்சு. இன்னும் ஒரு கேள்வி கேட்டுட்டு அதை முடிக்கிறேன். நீங்க இன்னும் ஒரு ஆளுண்ட பேரை சொல்லுங்கோ, 100% நல்லவர். இன்னும் ஒரு ஆளுண்ட பேரை அதுக்கு சாட்சிகளோட சொல்லணுமா, ஆதாரங்களோட? படைத்த என்ன பொறுத்தவரை படைத்த ஒரு ஆள் தான் நல்லவர். யார்? இயேசுநாதர். படைத்தவர் நீங்க எடுத்துக்கொள்ள கத்தர் ஓ, எடுத்துக்கொள்ள இப்ப அங்கால வாங்க. அடுத்ததுக்கு இன்னும் ஒரு 2வது பேர் சொல்லுங்க. தாய் சொல்றீங்க. தாய் எத்தனை தாய்மார் எவ்வளவு துரோகம் பண்ணினவியல். ஒரு பிள்ளை இளைய பிள்ளை தான் எனக்கு விருப்பம்ன்றது, காணி வாத்திய மூத்த பிள்ளைக்கு மட்டும்தான் அழுகிறது, அப்படி இப்படி. எனிவே நீண்டதா போனா முடிக்கிற நேரம் வந்துட்டுது. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இப்ப 2வது பேர் சொல்லும் போது பாலன் தந்த பேரை கூட சொல்ல இல்லை. இதுதான் உண்மை ஐயா. நான் நல்லவன் என்றும் ஏதோ என்ன நம்பலாம் என்று நீங்க வந்தீங்கண்டா, நான் கெட்டிக்காரன், நீங்கள் முட்டாள். ஒருபோதும் இல்லை. என்ன ஒரு வாசகம், ஒரு தத்துவம் இருக்குது, நம்ப நட, அதை ஒவ்வொரு இடத்துலையும் கடைப்பிடிங்கோ. கேள்வி கேளுங்க, கேள்வி கேளுங்க, உங்களோட டாக்டர்கிட்ட கேள்வி கேளுங்க. அன்றைக்கு போன ஞாயிற்றுக்கிழமை நடந்த டாக்டர் பிரதீபாட நிகழ்ச்சியில் எத்தனை பேர் கேட்டிங்களோ தெரியாது. அதில் பயங்கரமாக புள்ளி கொண்டு இந்த ஹே ஃபீவர் அப்படி நிப்பாட்டில் இப்படி அப்படி இந்த மருந்து அந்த பஃபா அப்படியில் வந்து கடைசி 15 நிமிஷம் நான் ரோட்டில் நின்று நுழைஞ்சு பெரிய பிரதிவாதமாக போச்சு. கடைசியில் எப்படி தெரியுமா டாக்டர் முடிச்சா, ஐயா உங்களை மாதிரி ஸ்ட்ராங்கான ஆக்கள் இல்லை ஐயா உலகத்திலே. அது 23 வருஷமாக எனக்கு ஹே ஃபீவர், நான் ஒரு மருந்தும் எடுக்கிறது இல்லை. அவர் படித்தவர்ன்றதுக்காக நான் நம்பிட்டு போயிருக்கக்கூடாது. புதன்கிழமை மருத்துவ நிகழ்ச்சியிலே வருவேன் நான் கண்டிப்பாக. அதைத்தான் பாலன் நம்பி மன்னிக்கோணும், அது பிழை. நான் தூயவன் கிடையாது, தூயவனாக முயற்சிப்பவனே தவிர எனக்குள்ளேயும் பலவீனங்களும் குணங்களில் கெட்டதாகவும் சில செயல்கள் இன்னும் என்ன மாற்றிக்கொள்ள முடியாமலும் எவ்வளவோ பலவீனங்கள் இருக்குது. நீங்கள் என்ன நம்பினீங்கன்னு நம்புங்க, நீங்கள் நம்பினீங்கன்னா நான் கட்டிக்காரன், நம்பலைன்னா நீங்கள் கட்டிக்காரன். முடிவை நீங்களே எடுத்துக்கொள்ளுங்க. நன்றி, வணக்கம். அல்லது நாங்கள் விடைபெறுவோம். சந்தோஷம், எதுவுமே இயற்கை, எல்லாமே நாம் இயக்கப்படுகிறோம். ஆரம்பத்தை வார்த்தையோட முடிப்போம், எதை செய்தாலும் விளங்கி செய்வோம். நானும் விடுகிற தவறை நீங்கள் சுட்டி காட்டலாம், எந்த சபையிலையும் சுட்டி காட்டலாம். நிச்சயமாக உடனே ஏற்றுக்கொள்ளாட்டிலும் 3ஆம் நாள் திருப்பி வருவேன், வந்து சொல்லுவேன் சிந்திச்சு பார்த்தேன் விளங்குது என்று சொல்லி. அதே பக்கத்தை மற்றவர்களும் செய்யலாம் என்று பரிந்துரைப்போடு விடைபெறுவோமா? 11. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ஆம்.